وقل رب زدني علما. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, அருளாளன் அர்ஷின் மீதாகினான் என்கின்ற அல் குர்ஆன் வசனத்தை அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினர்கள் எப்படி புரிந்து கொண்டார்கள், அல் குர்ஆன் வசனத்தையும் அந்த ஹதீஸ்களையும் எப்படி புரிந்து கொண்டார்கள் என்கின்ற தலைப்பு தான் என்று நாம் பேசப் போகின்ற ஒரு தலைப்பு. முதலாக அன்புள்ள சகோதரர்களே, இப்பொழுது நாம் நிற்கக்கூடிய இந்த நேரம், இந்த இடம், இந்த பிரச்சனை மிக முக்கியமாக நாங்கள் ஒரு விஷயத்தை சிந்தனைக்கு உள்வாங்க வேண்டி இருக்கிறது. அதில் ஒன்று பிரதானமாக என்ன அப்படி என்று சொன்னால், நூற்றுக்கணக்கான அல் குர்ஆன் வசனங்கள் இருந்தாலும் நூற்றுக்கணக்கான ஹதீஸ்கள் இருந்தாலும் மனோ இச்சை மனதில் உயர்ந்து விட்டால் அதற்கு எந்த விதமான விளக்கங்களையும் என்ன செய்வார்கள் சொல்லி மார்க்க ரீதியாக அதை ஒன்றுமே இல்லாத ஒரு அம்சமாக காட்டுவதற்கு மார்க்க மறைஞர்கள் கூட என்ன செய்வார்கள், தங்கள் கொள்கைக்காக முயற்சி எடுப்பார்கள் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமாக நாம் ஒரு உதாரணத்தை சொல்வதாக இருந்தால், அல்லாஹு தாலா அரசில் இருக்கக்கூடிய இந்த அகீதாவை என்ன செய்யலாம், நாம் சொல்லலாம். இப்ப நான் சொல்வது எவ்வளவு உண்மை என்பதை இந்த ஸ்பீச் முடிகிற நேரத்தில் நீங்க என்ன செய்வீங்க, புரிஞ்சு கொள்வீங்க. இது ஒரு புறம். நூற்றுக்கணக்கான அல் குர்ஆன் வசனங்கள், பல ஹதீஸ்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து வைத்து அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மேலே இருக்கிறான், வானத்திலே இருக்கிறான், அர்ஷிலே இருக்கிறான் என்கின்ற இந்த நம்பிக்கை தான் அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் இஸ்லாமியர்களுடைய குர்ஆன் சுன்னாவை பேசக்கூடிய நன்மக்களுடைய அகீதா என்பதை நாம் இவ்வளவு முன்வைத்து விட்டாலும், மனோ இச்சை என்கின்ற ஒன்று ஒரு உள்ளத்துக்குள்ள வந்துட்டு என்று சொன்னால், அதற்கு எதிராக மார்க்கம் படித்தவர்கள் கூட அந்த தங்கள் கொள்கைக்கு சார்பாக, தங்களுடைய அந்த வளமைக்கு சார்பாக எப்படியெல்லாம் வளைப்பார்கள் என்பதற்கு இந்த ஒரு செய்தி பெரிய ஒரு உதாரணம். இது ஒரு புறம். இரண்டாவது, மற்ற விஷயங்கள், அகீதா அல்லாத மற்ற விஷயங்கள்ல என்ன செய்யலாம் என்றால், இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் மாத்தமா சொல்லுகிறாரு, இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் இப்படி சொல்லுகிறாரு, இமாம் அபூ ஹனீஃபா இப்படி சொல்லுகிறாரு, இமாம் மாலிக் இப்படி சொல்லுகிறாரு, இமாம் இப்னு ஹஸம் இப்படி சொல்லுகிறார் சொல்லி என்ன செய்யலாம், நாங்க விளங்கின விளக்கத்துக்கு ஒரு மாற்றமாக இப்படி பல அறிஞர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்றாவது கொண்டு வந்து என்ன செய்யலாம், எடுத்து காட்டி எங்கள் தவறென்று சொல்வதற்கு சில பொழுதுகள்ல முயற்சி எடுக்கலாம். ஆனால் இந்த அகீதாவுடைய விஷயம் இருக்குது, தெளிவாக குர்ஆனும் சுன்னாவும் கொள்கை விஷயங்கள் இருக்குது, அதுல அப்படி ஒரு முயற்சி எடுத்தால் அவர் தோல்விதான் அடைவார். மாற்றமான ஒரு அறிஞரை கொண்டு வந்து காட்டணும் என்று அப்படி நினைச்சாங்க என்று சொன்னால், வரலாற்றில் அப்படி என்ன செய்ய முடியாது. ஒருவரை குர்ஆன் சுன்னா அடிப்படையில் வாழ்ந்த அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தை சேர்ந்தவர்கள் என்று அன்றைக்கு வழங்கப்பட்ட எந்த ஒரு அறிஞரையாவது என்ன செய்ய முடியாது, அப்படி காட்ட முடியாது. இந்த மாதிரி சகோதரர்கள் என்ன செய்ய தலைப்படுகிறார்கள் என்று சொன்னால், குர்ஆன் சுன்னா ஹதீஸ்கள் வரக்கூடிய வசனங்களுக்கெல்லாம் மாற்று விளக்கம் கொடுத்தது இல்லாம இவ்வளவு பேர் சொல்லி இருப்பாங்களே, பழைய ஆரம்ப காலத்தில் உள்ள நல்ல குர்ஆன் சுன்னா பேசிய அறிஞர்கள் சொல்லி இருப்பாங்களே, அந்த அறிஞர்களுடைய வார்த்தைக்கும் அதே விளக்கத்தை கொடுத்துட்டாங்க. இதுக்கு இப்ப 100 குர்ஆன் வசனத்துக்கு விளக்கம் கொடுத்தவங்களுக்கு 100 அறிஞர்களுடைய வார்த்தைக்கு விளக்கம் கொடுக்கிறது ஒரு பெரிய ஒரு வேலை இல்லையே. அந்த 100 அறிஞர்களும் எதற்கு சொன்னார்கள் தெரியுமா, நான் 100 ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், எதற்கு சொன்னார்கள் தெரியுமா அப்படின்ற அந்த 100 அறிஞர்கள் சொன்னதையும் ஒரே என்ன அப்படியே தலைகீழா விளக்கப்படுத்திட்டாச்சு. இப்ப இந்த அறிஞர்கள் யோசிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னா, இப்படி மக்களுக்கு மத்தியில் நம்ம பிரச்சாரம் செஞ்சா குர்ஆனை சுன்னாவையும் அதுக்கப்புறம் யார் உலகத்துல நம்புவாங்க? ஏன் தெரியுமா, குர்ஆன் ஒரு வசனத்தை தெளிவா குர்ஆன் சொல்லக்கூடிய ஒரு வசனம், ஹதீஸ் சொல்லக்கூடிய வசனங்களை முன் வச்சு மக்களுக்கு பிரச்சாரம் செய்யறதுல மக்கள் என்ன செய்யணும், ஈஸியாக விளங்கணும். ஓ, குர்ஆன்ல இப்படி வருது, ஹதீஸ்ல இப்படி வருது,
அப்ப இதான் விளக்கம் என்று விளங்கணும். நீ எது விளங்கினாலும் அது பிழை, அதுக்கு தலைகீழா நான் விளங்குற விளக்கம் தான் சரி என்ற மாதிரி நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தீங்கடா, குர்ஆன் ஹதீஸ்ல நம்பிக்கை வருமா அவநம்பிக்கை வருமா? அவநம்பிக்கை தான் என்ன செய்யும் வரும். ஏன்? நமக்கு தான் விளங்காதே. நம்ம எவ்வளவுதான் ஒரு விஷயத்தை விளங்கி விட்டாலும் அந்த விளக்கத்தை நான் விளங்கின விளக்கம் என்ன பிழை. அதுக்கு காரணம் என்ன என்று சொன்னால் குர்ஆனை நேரடியா என்ன செய்யக்கூடாது, விளங்கக்கூடாது என்பது போன்ற ஒரு தோரணை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தலைப்பு தான் இது. ஒரு மனுஷனுக்கு ஒரு புக்கை காட்டணும், இந்த புக்ல உள்ள வழிகாட்டல் அடிப்படையில் நீங்க நடந்துக்கங்கன்னு சொல்றோம். அந்த புக்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு, அதுக்கு மொழி இருக்குது. அந்த மொழியில நான் என்ன செய்யறேன், அதை விளங்கிக்கிட்டு போறேன். விளங்கி கொண்டு போன பின்னால நீ விளங்கினது பிழை, அந்த வசனத்துல நேர போன்றிருக்குது, நேர போக கூடாது, வளைஞ்சுதான் போகணும், அதான் அர்த்தம். அப்படியே நீங்க ஒரு 10 விஷயத்துக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா 11ஆவது விஷயத்துக்கு அவன் புக்கை நம்புவான்னு நினைக்கிறீங்களா? அந்த புக்கை என்ன செய்ய மாட்டான், நம்ப மாட்டான். என்ன காரணம்டா, இதுல என்ன விளக்கம் சொல்லி எனக்கு விளங்கினாலும் அது தலைகீழான விளக்கத்தான் இவர் என்ன செய்யறாரு சொல்றாரு. சோ இந்த விளக்கம் தான் சரியா இருக்குமோ என்கிற சிந்தனை தான் மனிதனுக்கு என்ன செய்யும், வர ஆரம்பிக்கும். அதுக்கு பெரியோரு உதாரணமான மசாலா தான் இது, இந்த அரசுடைய நம்பிக்கை என்றது. அரசுக்கு மேல் இறைவன் இருக்கிறான் என்கின்ற நம்பிக்கை என்பது. அடுத்தது இதுல நீங்க பார்க்க வேண்டும், இந்த கொள்கையும் அத்வைத கொள்கையும் ஒன்று என்று அந்த சகோதரர்கள் பேசுகிறார்கள். இந்த கருத்தை இலங்கையில் பேசக்கூடிய அஷ்அரியா உலமாக்கள் அவர்கள் பலர் என்ன பேசுறாங்கன்னு சொன்னால், அல்லாஹு தஆலா அரசின் மீது இருக்கக்கூடிய அந்த கொள்கையும் அடுத்து என்ன அத்வைதமும் என்ன ஒன்றுதான், அத்வைதமும் ஒன்றுதான் என்று சொல்வதை நீங்க பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, இது எவ்வளவு ஒரு பாரதூரமான ஒரு வார்த்தையை ஒரு என்ன பொத்தாம் பொதுவாக அவர் சொல்லிவிட்டு போகிறார். அத்வைதமும் வெறும் ஒன்றுதான் என்றதை பிழை என்பதை நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆதாரம், அத்வைதத்துடைய கொள்கையுடைய தன்மை என்ன, எல்லாமே இறைவன் தான், படைப்புகள் அனைத்தும் இறைவன் தான். அத்வைதத்தை பல வடிவங்கள் இருக்கு, அதுல ஒரு வடிவம் என்ன, எல்லாமே படைப்புகள் எல்லாம் இறைவனது வடிவங்கள் தான், படைப்புகள் இறைவனுடைய அங்கங்கள் தான் என்கின்ற அமைப்பில் எல்லாமே இறைவன் என்ன செய்வார்கள், பேசுவார்கள். இதுக்கு ஆரம்ப கால அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமா என்று சொல்றாங்களே, அந்த அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅல ஒரு அறிஞரை கொண்டு வந்து காட்டுங்க, அந்த மாதிரி சொன்ன ஒரு அறிஞரை. எப்படி எல்லாமே அல்லாஹ் தான், எல்லாமே கடவுள் தான் அப்படி என்று சொன்ன ஒரு அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தை சேர்ந்த அறிஞரை கொண்டு வந்து காட்டுங்கள். இப்ப நம்ம அறிஞர் என்று இங்க பேசுவதற்கான மிக பிரதானமான காரணம் என்ன, அவங்களோட பேச்சு என்ன, அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்துடைய கொள்கை இதுதான், அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்துடைய கொள்கை இதுதான் அப்படின்னு பேசுறாங்க. அப்ப அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்துல இருந்து ஒரு அறிஞர் காட்டணுமா இல்லையா? அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅன்னு சொல்லக்கூடிய ஆரம்ப அறிஞர்கள் யாரு, சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், அங்கிருந்து காட்டணுமா இல்லையா? ஒரு அறிஞரை அத்வைதம் எல்லாமே அல்லாஹ் என்று சொன்ன ஒரு அறிஞரை கொண்டு வந்து காட்ட முடியாது. அல்லாஹ் தஆலா அர்ஷின் மீது இருக்கிறான் என்று சொன்ன 108 அறிஞர்கள் நம்ம என்ன செய்வோம், காட்டுவோம். அப்ப அர்த்தம் என்ன, அவர்கள் அனைவரும் அத்வைதத்தை சொன்னார்களா? அப்படி இல்லை. அந்த அனைவருக்கு இவங்க சொல்லக்கூடிய விளக்கம் என்னன்னு சொன்னால், அவர்கள் சும்மா அப்படி மேலோட்டமா சொல்லிட்டு போனாங்க, அது உள்ள அர்த்தத்தை நீங்க என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது அப்படி என்று சொல்லி அந்த மொழியை நம்பாத ஒரு இடத்துக்கு என்ன செய்யறாங்க, கொண்டு போறாங்க. இப்ப என்ன அன்புள்ள சகோதரர், நாம் தெரிஞ்சுக்கொள்ள இந்த பிரச்சனையை நீங்க ஒரு உதாரணமா எடுக்கணும். அதுக்கு தான் நான் இந்த முன்னுரை போட்டேன். இந்த பிரச்சனை ஒரு உதாரணமாக எடுக்க வேண்டும் பல விஷயங்களுக்கு. குர்ஆனையும் சுன்னாவையும் அப்படி ஒரு பக்கம் தூக்கி போட்டுட்டு சொந்த விளக்கத்தை நேரடியாக சொல்லப்பட்ட விஷயங்களுக்கும் இந்த அறிஞர்கள் திணிப்பார்கள் என்றதுக்கு இது பெரிய உதாரணம். இது நீங்க மத்த மசாலாக்கள்ல சில பொழுதுகள்ல அவங்க சொல்ற விளக்கம் சரியா பிழையா என்று கூட சில கன்ஃபியூஷன் ஏற்படலாம். ஆனால் இவர்கள் திணிப்பார்கள் அப்படி என்பதற்கு இது பெரிய ஒரு உதாரணம். தங்களது அக்கீதாவுக்கு சார்பாக எவ்வளவு குர்ஆன் வசனங்கள் இருந்தாலும் சரி அதை தலைகீழாக வளைப்பார்கள் என்பதற்கு ஒரு உதாரணம். இரண்டாவது உதாரணம் எதற்கு உதாரணம், அறிஞர்கள் யாரா அப்படி சொல்லிக்கிறாங்களா, இதெல்லாம் உங்களோட சொந்த விளக்கம் அப்படின்னு அடிக்கடி சொல்வார்கள் எங்களுக்கு மத்த மசாலாக்கள்ல. அப்படி சொல்லுகின்றவர்களுக்கு 100 அறிஞர்களை கொண்டு வந்து காட்டினாலும் அதையும் தலைகீழாகத்தான் இவர்கள் என்ன செய்வார்கள், தங்களது கொள்கைக்கேற்ப வளைப்பார்கள் என்றதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் இந்த அக்கீதா. அது அல்லாஹு தஆலா அர்ஷின் மீது இருக்கிறான் இந்த மஸ்அலா ஒரு பெரிய உதாரணம். அடுத்தது என்ன அப்படி என்று சொன்னால், மக்கள் மீது குர்ஆன் சுன்னாவில் உள்ள நம்பிக்கையை எடுப்பதற்கும், நல்ல அறிஞர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அவர்கள் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தான் பேசுகிறார்கள் என்ற நம்பிக்கையை எடுப்பதற்கும் இவர்களை போன்று வேற யாரும் எத்தனிக்க முடியாது என்கின்ற அளவில் இந்த மஸ்அலா என்ன செய்கிறது, இருந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு இந்த உதாரணத்தை நீங்க எதுக்கு சுத்தி வந்தாலும் சரி, நீ உங்கள்ட்ட எல்லாம் எப்படி பேசுறது,
நூத்துக்கணக்கான அல்லாஹ் தஆலா அர்ஷின் மீது இருக்கிறான்ற வசனத்தை வச்சா அதெல்லாம் அப்படியே விளங்க கூடாதுன்னு சொல்றவங்கள்ட்ட நான் என்ன ஹதீஸை கொண்டு வந்து காட்ட, என்ன குர்ஆன் வசனத்தை கொண்டு வந்து காட்ட, எப்படி உங்கள்ட்ட நான் நிரூபிக்க அப்படின்னு நீங்க ஒவ்வொரு மசாலாலையும் கேட்கறதுக்கு ஒரு முன்னுதாரணமான மசாலா தான் இது. ஆதாரம் கொண்டு வாங்க, குர்ஆன் சொன்னாலும் கேட்கிறது. இப்ப கொண்டு வந்து நீங்க என்ன செய்ய போறீங்க? அதான் ஒரு நிறைய குர்ஆன்ல இருந்து ஹதீஸ்ல இருந்து நிறைய ஆதாரங்களை முன் வச்சோமே தெளிவா, அதுக்கு அதாவது மூடலாக இல்ல, இப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படி புரிஞ்சுக்கலாம் இல்ல, தெளிவாக முன்வைத்தோமே, அதையே உங்கள்ட்ட எடுபடாத நேரத்தில் நான் இப்ப இந்த ஆதாரங்களை கொண்டு வந்து வச்சா நீங்க பெருமதி கொடுப்பீங்களா? இல்ல. ரெண்டாவது, இமாம்களை காட்டுங்க அப்படின்னு ஒரு ஃபிக்ஹ் மஸலாலும் கேட்பாங்க. விளங்கிட்டா? ஃபிக்ஹ் மஸலா நாங்க என்ன சொல்றோம்னா, அகீதால சஹாபாக்கள் தொடக்கம் இன்றைய காலம் வரைக்கும் நாம எடுத்தோம்னா குர்ஆன் சுன்னால வாழ்ந்த அறிஞர்களுக்கு மத்தியில எந்த விதமான முரண்பாடும் என்ன இல்லை. சின்ன சின்ன சில உபரியான மஸலாக்கள் இருக்கும், கிளை மஸலாக்கள், அதுல வேணும்னா வரலாம். பிரதானமான எந்த மஸலாக்களிலும் முரண்பாடு இல்லை. குர்ஆன் நேரடியா சொன்ன எதையும் முரண்பாடுகள் இல்லை. இதனாலதான் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅன்றோம். அஹ்லு சுன்னா வல் ஜமாஅண்டா என்ன? சுன்னாவை பின்பற்றியவர்கள், சுன்னால எது வந்துச்சோ அதை பின்பற்றினவர்கள். சுன்னாவை பின்பற்றியவர்கள் இருப்பார்களே, அவர்களோடு முரண்படாமல் இருந்தவர்கள். இதான் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅன்றது. சுன்னாவை பின்பற்றியவர்கள். நான் மட்டுமா பின்பற்றேன், நீங்க மட்டுமா பின்பற்றீங்க? இல்ல, காலாகாலத்துக்கு சுன்னாவை பின்பற்றிய மக்கள் இருக்கிறார்கள். அந்த சுன்னாவை பின்பற்றிய மக்களோடு சேர்ந்து வாழ்ந்தவர்கள், உடன்பட்டவர்கள், தனக்கென ஒரு கருத்து உருவாக்கி கொண்டு போகாதவர்கள். இதான் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ. வேறொரு அஹ்லு சுன்னா வல் ஜமாஅன்ற ஒரு சப்ஜெக்ட் இல்ல. முதலாவது சுன்னாவை பின்பற்றணும். சுன்னாவை யாரெல்லாம் பின்பற்றாங்களோ அவங்க ஒரு கூட்டம். காலாகாலத்துக்கு என்னது எண்ணி பார்த்தா கூட்டமா இருக்கும். அது அந்த கூட்டத்தோடு சேர்ந்து நடந்தவங்க, தனியா ஒரு கருத்தை எடுத்துட்டு போகாதவர்கள். இவ்வளவுதான் அர்த்தம். இந்த அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்துல சஹாபாக்கள், தாபியீன்கள், தபு தாபியீன்கள்ல யாராவது சொன்ன பல கூற்றுக்களை எடுத்து காட்டினாலும், எந்த கூற்றை எடுத்து காட்டினாலும் இந்த அரசுடைய விஷயத்துல அது அவங்க ஒரு டைமுக்கு சொன்னாங்க, அது ஒரு நேரத்துக்கு சொன்னாங்க. இப்ப அது சரி வராது அப்படி சொல்றாங்க. அதை தவிர வேற பதில் சொல்ல இயலாது அவங்களுக்கு. எப்படி உங்களோட பேசுறது, எப்படி உங்களோட டிஸ்கஸ் பண்றது, எதை வச்சு பேசுறது, இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்குன்னா எதை வச்சு நம்ம பேசுவது என்பதை புரிஞ்சுக்கொள்ளணும். இப்ப நான் சொன்ன இந்த அம்சம் இருக்குது, இதை சொல்ல பொழுதுகள்ல நான் விளங்கி சொல்லலாம். நான் ஆதாரங்களுக்கு வரதுக்கு முன்னால் சில முன்னுரைகள் போடுறேன். நான் விளங்கி சொல்லலாமே, அப்படியெல்லாம் இல்ல, எந்த அறிஞர்களும் சொல்லல அந்த மாதிரி அப்படி என்று சொல்லலாமே. இவர்கள் முன்னுதாரணம் காட்டக்கூடிய ஒரு இந்த செய்திகளுக்கு ஆதாரம் காட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய அறிஞர் தான் ராசி, ஃபஹ்ரு ராசி. விளங்கிட்டா? இவர் அதாவது இவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக என்ன செய்வார்கள், காட்டுவார்கள். அப்ப இந்த அறிஞர் ஃபஹ்ருத்தீன் ராசி என்று சொல்லக்கூடிய இந்த அறிஞர் தெளிவா ஒரு விஷயம் சொல்றார். இவர் எந்த குர்ஆன் வசனம் எந்த ஹதீஸ் வந்தாலும் சரி, பெரிய ஒரு அறிஞர் தான். ஆனா எந்த குர்ஆன் வசனம் எந்த ஹதீஸ் வந்தாலும் சரி, அகீதாவுடைய விஷயத்துல, அல்லாஹ்வுடைய பண்புகளோடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல அவர் அக்லை யூஸ் பண்ணி தான் என்ன செய்வாரு, அதை உள்ளுக்க போட்டு அல்லாஹ்வுடைய விஷயத்துல நம்ம எந்த வித, அதை நான் பின்னால சொல்லுவேன் அந்த விஷயத்தை, அதை கொஞ்சம் அவர் சிந்தனைகளை உள்வாங்கித்தான் அந்த வசனத்துக்கு மாற்று விளக்கம் கொடுத்து ட்ரை பண்றாரு. ஆனா அவர் ட்ரை பண்ணி ஒவ்வொரு விளக்கம் கொடுத்து ஒரு கட்டத்தில் ஒரு புத்தகத்தில் எழுதுறாரு சில. ஆனா இன்றைக்குள்ளவர்கள் இதை நேர்மையாக ஏற்றுக்கொள்வார்கள் சொல்ல முடியாது. அன்றைக்குள்ள அறிஞர்கள்ட்ட மாற்று விளக்கம் கொடுத்துட்டாலும் ஒரு கொஞ்சம் நேர்மை என்ன செய்யும் இருக்கும், மாற்று கொள்கையில் உள்ளவர் இருந்தாலும் கொஞ்சம் நேர்மை இருக்கும். அந்த நேர்மையின் காரணமா அவர் சொல்றாரு, மத்தாலிபுல் ஆலியா என்ற புத்தகம், அல் மத்தாலிபுல் ஆலியா என்ற புத்தகம் 9ஆம் பாகம் 213. சும்மா உள்ள ஒரு ஆளா எடுத்து காட்டல, அவர்களிடத்தில் ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து வைக்கப்பட்ட ஒரு அறிஞர், ஒரு பெரிய, அதாவது இந்த தவீல்களுக்குள்ள இந்த மாற்று விளக்கங்கள் சொல்றதுல அவர் முன்னுதாரணமா பார்ப்பாரு. அவர் இந்த மத்தாலிபுல் ஆலியா 9ஆம் பாகம் 213ஆம் பக்கத்துல சொல்றாரு, இன்னல் அக்பார் அல் மத்கூரா ஃபீ பாபி தஷ்பீஹ். தஷ்பீஹ் என்று அவங்க சொல்லுவாங்க, அதாவது அந்த முத்தசாபியாத்தன வசனங்கள்லாம் நாங்கள் சொல்லுவோமே அந்த மாதிரி ஒன்றுக்கொண்டு, அதாவது இறைவனை மற்றவர்களோடு ஒப்பிடுகின்ற மாதிரி வரக்கூடிய அந்த குர்ஆன் வசனங்கள் ஹதீஸ்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், இறைவனை படைப்புகளோடு ஒப்பீடு செய்கின்ற வகையில் அவரது பார்வையில் ஒப்பீடு செய்கின்ற வரையில் எதுவும் வரல. அவரது பார்வையில இதெல்லாமே என்ன, ஒப்பீடு செய்கின்ற அமைப்பில் வரக்கூடிய அந்த செய்திகள் எல்லாத்தையும் நம்ம தொகுத்து எடுத்தோம்டா, பலகத் மப்லகன் கசீரன் ஃபில் ஆதத், எண்ணிக்கையில எல்லாம் மீறிட்டுன்றார். எண்ணிக்கையில நிறைய வருது. அல்லாவை படைப்புகளோடு ஒப்பீடு செய்யக்கூடிய வசனங்களை எடுத்துக்கொண்டால் எங்கட பார்வையில் அப்படி இல்லது. அது என்ன, அஸ்மா வ சிஃபாத், அல்லாஹ்வுடைய பெயர்களும் பண்புகளும், அங்க ஒப்பீடெல்லாம் ஒண்ணும் இல்லை. அவரது பார்வையில் என்ன, அதெல்லாமே என்ன,
படைப்புகளோடு ஒப்பிடுற மாதிரி அல்லாஹு தாலா இறங்குகிறாண்டு வந்தா, அல்லாஹு தாலா சிரிக்கிறான் வந்தா, அல்லாஹு தாலா ஆச்சரியப்படுகிறாண்டு வந்தா, அல்லாஹ் அரிசின் மீது இருக்கிறாண்டு வந்தா, இதெல்லாம் என்ன அவர்கிட்ட பார்வையில படைப்புகளோடு ஒப்பிடுகின்ற மாதிரியான வசனங்கள். இந்த வசனங்களை பத்தி அவர் சொல்றாரு, பலகத் மப்லகன் கஸீரன் ஃபில் அதத், எண்ணிக்கையில எல்லை, ஒரு பெரிய எல்லை என்ன செஞ்சிட்டது, அடைந்து விட்டது. வபலகத் மப்லகன் அதீமன் ஃபீ தக்வியத்தி தஷ்பீஹ் வ இஸ்பாத், அதாவது அது ஒரு பெரிய ஒரு அடைவையே, ஒரு சொல்லத்தக்க ஒரு அடைவையே அடைந்திருக்கிறது இந்த ஒப்பீட்டல் சிந்தனையை வளப்படுத்துவதிலே. ஒப்பீட்டல் சிந்தனை அந்த படைப்புகளோட இறைவனை ஒப்பிடுகின்ற விஷயத்துல கொஞ்சம் கூடுதலான ஒரு ஸ்ட்ரெங்க் அந்த வசனங்கள் கொடுத்துட்டு, நான் திருப்பியும் சொல்றேன், எங்கட பார்வையில் அந்த அவர் சொல்றது பிழை. அவர் அந்த ஹதீஸ்களை குர்ஆன் வசனங்களை பத்தி பேசினார், இது ஒன்று ரெண்டு அல்ல, ஆயிரக்கணக்கான லெவலுக்கு என்ன செஞ்சுட்டு அந்த வசனங்கள்லாம் போயிட்டு, எதில அன்ன இலாஹல் ஆலம் யஜ்ரி மஜ்ரா இன்சானின் கபீரில் ஜுஸ்ஸா அதீமில் அஅதா, அதெல்லாம் தொகுத்து பார்த்தா ஒரு பெரிய உடலுள்ள ஒரு உருவத்தை குறிக்கின்ற அமைப்பில் தான் அந்த குர்ஆன் வசனங்களும் ஹதீஸ்களும் இருக்குது. அல்லாஹ் பத்தி பேசக்கூடிய குர்ஆன் வசனங்கள், அல்லாஹ் பத்தி பேசக்கூடிய ஹதீஸ்கள், அந்த பண்புகளை பத்தி பேசக்கூடிய ஹதீஸ்கள், குர்ஆன் வசனங்கள்லாம் தொகுத்தா அது கிட்டத்தட்ட ஒரு பெரிய உடலுள்ள ஒரு மனிதனை வர்ணிக்கிற லெவலுக்கு வந்துட்டு அவ்வளவு நிறைய செய்திகள் என்ன செய்கிறது, வருகிறது. சொல்லிட்டு வஹரஜத் அன் தகூன காபிலத்தன் லித்தஅவீல், மாற்று விளக்கங்கள் கொடுக்கிற எல்லையில இருந்தெல்லாம் அது போயிட்டு அந்த விளக்கங்கள் கூட நிக்காதாங்க அப்படின்னு சொல்றாரு. இதான் மிக முக்கியம். என்னது, வஹரஜத் அன் தகூன காபிலத்தன் லித்தஅவீல், மாற்று விளக்கம் உண்டண்டா சொல்லலாம், ரெண்டா சொல்லலாம், மூணுண்டா சொல்லலாம். இது அந்த விளக்கத்தை எல்லாம் தாண்டி என்ன செஞ்சுட்டு போற அளவுக்கு எண்ணிக்கை கூடுதலாக குர்ஆன் வசனங்கள் ஹதீஸ்களும் இந்த பாபுல என்ன செஞ்சுக்குது, வந்திருக்குது. அதெல்லாம் தான் எடுத்தோம்னா ஒரு பெரிய உருவமுள்ள மனிதனை சொல்ற மாதிரி அது என்ன செய்யுது, இருக்குது இப்படின்னு சொல்றாரு. இது எதை சொல்லுது, இந்த வசனம் ரெண்டு விஷயத்தை சொல்லுது. ஒன்று, மாற்று விளக்கம் தோல்வி, மாற்று விளக்கம் தோல்வி. ஒன்றுக்கு ரெண்டுக்கு அஞ்சுக்கு 10 கொடுக்கலாம். இதான் நூத்துக்கணக்கா ஆயிரக்கணக்கா என்ன செய்யுது, இறைவனுடைய பண்புகள் சம்பந்தமா வருது. அதனால ஹரஜத் அன் தகூன காபிலத்தன் லித்தஅவீல், மாற்று விளக்கம் சொல்லவும் இயலாது. இரண்டாவது, எண்ணிக்கை வந்து என்ன செய்யுது, மிகவும் அதிகமா வருது, குர்ஆன் வசனங்கள் ஹதீஸ்கள் வருதுன்னு சொல்றாரு. இந்த இதுக்கு என்ன விளக்கம், அஹ்த ரஹிமஹுல்லாஹ்னு சொல்லணும். அவங்க சொல்றாங்க அந்த மார்க்க அறிஞர் தவறு விட்டு விட்டார், அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை, ஈஸியா விளக்கம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லணும். அப்படி இல்லாட்டி ரெண்டாவது என்ன சொல்லணும், உண்மை அப்படித்தான், உண்மை என்னது அப்படித்தான். இந்த குர்ஆன் சுன்னா பேசக்கூடிய மக்கள் சரியா, அவர்கள் எல்லாம் வந்து இறைவன் அரசின் மீது இருக்கிறான் என்று இந்த மாதிரி எல்லாம் நம்புறாங்களே, அதுக்கெல்லாம் இந்த நூத்துக்கணக்கான குர்ஆன் வசனங்கள், நூத்துக்கணக்கான ஹதீஸ்கள் அதுதான் காரணம், அதுதான் காரணம். இவர் சொல்ற மாதிரி அது பெரிய ஒரு எல்லையை வந்துதான் இருக்குது. ஆனா நாங்க வந்து அதுக்கு அதை நேரடியாக ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படி சொல்லணும். அப்படி சொன்னா நீங்க அத்வைதம் என்று சொல்லலாமா, அப்படி சொன்னீங்கடா அத்வைதம் என்று சொல்லலாமா? இப்படி அத்வைதத்துக்கு எந்த அறிஞராவது ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா? இப்படி அத்வைதத்துக்கு எந்த அறிஞராவது ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களான்றத நீங்க இந்த வசனம் அல் மதாலிபுல் ஆலியா 9ஆம் பாகம் 213 ஃபஹ்ரர் ராசியுடைய கூற்று. அவர்களுடைய மிக முன்மாதிரியான அறிஞர்கள் ஒருவர். அவர்களுடைய மிக முன்மாதிரியான அறிஞர்கள் இந்த விஷயத்தில் உள்ள அறிஞர் ஒருத்தர் சொல்றாரு, மன் அகத பி லவாஹிரில் குர்ஆனி வஸ் சுன்னா ஃபகத் கஃபர். இந்த அகீதாவுடைய விஷயங்கள்ல குர்ஆன் சொல்லக்கூடிய, அதாவது நேரடி பொருளில் நீங்கள் புரிந்து கொண்டால் அவர் நிராகரித்து விட்டார், காபிராகி விட்டார். குர்ஆனும் ஹதீஸும் நேரடி பொருள்ல என்ன சொல்லுகிறதோ அதை யார் இந்த அகீதாவிலே நம்புறாரோ அவர் காபிராயிட்டார். விளங்கிட்டா? இப்ப என்ன சொல்றாங்க, அவர் காபிரான்னு சொன்னா நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு விஷயம் நம்ம எடுத்துக்கொள்றோம். என்ன எடுத்துக்கொள்றோம் என்று சொன்னால், குர்ஆனையும் சுன்னாவும் நேரடியாக அதைத்தான் சொல்லுதுன்னு அவர் ஏத்துக்கிட்டார். குர்ஆனும் சுன்னாவும் நேரடியாக அகீதாவுடைய விஷயத்தில் அதைத்தான் சொல்லுது. நாங்க ஒரு மாற்று விளக்கம் கொடுக்கிறோம் பாருங்க, அதைத்தான் நீங்க என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளணும் என்று சொல்கிறார். இப்படி பேதலிச்சு போய், விளங்கிட்டா, தடுமாறி போய் இதுல வந்து கருத்து தெரிவிச்ச நிறைய அறிஞர்கள், சொல்ல போனால் அவர்கள்ட்ட நேர்மை கொஞ்சம் என்ன செஞ்சுக்குது இருந்திருப்பதனால் இப்படி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறாங்க. இன்றைக்கு கொடுப்பார்களா? இந்த அஷ்அரியா கொள்கை சார்ந்த அறிஞர்கள் இன்றைக்கு இவைகளை அப்படி ஏற்றுக்கொள்ள ஒன்னும் செய்ய வேணாம். ஃபஹ்ருத்தீன் ராசி இப்படி சொல்லி இருக்கிறாரா இல்லையா அப்படி என்றத தொகுத்து தமிழ்ல மொழிபெயர்த்து இதை மட்டும் உங்க அறிஞர் சொன்ன இதை மட்டும் மொழிபெயர்த்து போட்டுருங்க, வேற ஒன்றும் தேவையில்லை. இது ரெண்டையும் போட்டாலே நீங்க நேர்மையானவர்களுக்கான ஆதாரம். ஏன்னா அவர்கள் ரெண்டு பேருடைய சாட்சி என்ன, நாங்க வந்து குர்ஆனையும் சுன்னாவையும் நேரடியாக வந்த செய்திகளை தான் என்ன செய்கிறோம், நம்புகிறோம், மாற்று விளக்கம் கொடுக்காமல் என்பதை சாட்சி.
அன்புள்ள சகோதரர்களே, இது நீங்க இப்ப எடுத்த இந்த பகுதி முதல் பகுதியா உங்களுக்கு இருக்கணும். என்ன அப்படி என்று சொன்னால், பல குர்ஆன் வசனங்கள், பல ஹதீஸ்கள் வந்திருக்குது. அதுக்கு மாற்று விளக்கம் கொடுத்து தான் இந்த இடத்துக்கு போறாங்க. இரண்டாவது, சஹாபாக்கள், தாபீன்கள், தபோ தாபீன்கள், அதுக்கு பின்னால வந்த அறிஞர்கள் என்று அஹ்லு சுன்னா வல் ஜமாத்துல யாரெல்லாம் வாழ்ந்தார்களோ அவர்கள் எல்லோரும் அல்லாஹ் அர்ஷின் மீது இருக்கிறான் தெளிவா சொல்லிக்கிறாங்க. அதுக்கு அவங்க சொல்ற விளக்கம் என்ன? அது அப்படி அந்த பீரியடுக்கு ஒரு சொன்னது அப்படின்ற ஒரு விளக்கத்தை சொல்லி என்ன செஞ்சிடறாங்க, முடித்து விடுகிறார்கள். இது மூன்றாவது, அவர்கள் முன்னிலைப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான அறிஞர்கள் நிறைய செய்திகள் இது போல வந்துதான் இருக்குது, அதுக்கு மாற்று விளக்கம் கொடுக்கிறது கூட கஷ்டம்தான் என்று ஏற்றுக்கொண்டவைகள். இது ஒரு முன்னுரை. அன்புள்ள சகோதரர்களே, இப்ப நீங்க பார்க்கலாம், நாங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அர்ஷின் மீது இருக்கிறான் அப்படின்னு நம்புகிறோம். எப்படி நம்புறோம், எதனால நம்புறோம் அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப நான் உங்களுக்கு அதாவது நிறைய செய்திகளை உங்களுக்கு இந்த இடத்துல சொல்லிக்கிட்டு போறேன். இதுல இறைவனுடைய சில பொதுவாக சில வசனங்கள் இருக்குது, அவைகள் அவங்க மாட்டு விளக்கம் சொல்லலாம் என்பதனால நேரடியாக உள்ள செய்திகளை மட்டும் நான் உங்கள்கிட்ட சொல்றேன். பாருங்க, சூரத்து நஹல் 50வது வசனம். சூரத்து நஹல் 50வது வசனம். யகாஃபூன ரப்பஹும் மின் ஃபௌகிஹிம், தங்களுக்கு மேலே உள்ள இறைவனை அவர்கள் அஞ்சுகிறார்கள். இதை எப்படி விளங்கப்படுத்துறது? யகாஃபூன ரப்பஹும் மின் ஃபௌகிஹிம், தங்களுக்கு மேலே உள்ள அறிஞர்கள் அந்த அல்லாஹ்வை அவர்கள் நம்புகிறார்கள். இப்ப என்ன முக்கியம்டா, இந்த வசனத்தை நீங்க சரியா விளங்குறீங்க. யகாஃபூன ரப்பஹும் மின் ஃபௌகிஹிம், தங்களுக்கு மேலே உள்ள இறைவனை நம்புகிறார்கள். இப்படிதான் குர்ஆன் சொல்லுது. அப்படி விளங்க கூடாது. நீங்க அப்படின்னு ஒரு விளக்கம் சொல்லுவாங்க பாருங்க, அதுபோல நீங்க குர்ஆனை நம்புவீங்களா? அப்படி மக்களை பழக்கினா குர்ஆன் வசனம் தங்களுக்கு மேலே உள்ள இறைவனை அவர்கள் நம்புவார்கள் என்று சொல்றது, அது மேலே என்று சும்மா வந்தது. அந்த மேலே என்று நீங்க மேலே என்று புரிஞ்சு கொள்ளக்கூடாது. எப்படி புரிஞ்சு கொள்றது? அந்த மேலே என்று புரிஞ்சு கொள்ளக்கூடாது. இறைவனை அவர்கள் பயப்படுவார்கள் என்று புரிஞ்சு கொள்ளணும். அப்படி மின் ஃபௌகிஹிம் என்கிறத மேலே உள்ள, தங்களுக்கு மேலே உள்ள இறைவனை நம்புவார்கள் என்றதுக்கு அவங்கள்ட்ட ஒரு என்ன ஒரு பெருமதியே இல்லை அந்த வசனத்துக்கு. அதுக்கு மாற்று விளக்கம் எதையாவது சொல்வார்கள். இப்ப இது ஒரு வசனம், இது அத்வைதமா? இது இப்படி அத்வைதம் நம்புறாரு. எங்கேயாவது ஒரு குர்ஆன் வசனம் எல்லாமே இறைவன் அப்படின்னு இருக்குதா? எங்கேயாவது ஒரு ஹதீஸ் எல்லாமே இறைவன் அப்படின்னு இருக்குதா? எதுவுமே இல்லை. ஆனா ஸ்பெஷல் என்னடா, இந்த பதில் அவர்கள் எங்களுக்கு சொன்னதுக்கான காரணம், அதாவது ஒரு அறிஞர் அவர்களுக்கு ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்கன்னா, நீங்க சொல்றது அத்வைத்ததுக்கான அத்திவாரம். அவர்களுக்கு ஒரு குற்றச்சாட்டு வச்சார், அத்வைதம் எல்லாமே அல்லாஹ் என்று சொல்றதுக்கான அத்திவாரத்தை போடுறீங்கன்னு சொன்னார். அதுக்கு பதிலா தான் திருப்பி என்ன, நீங்க தான் அத்வைதத்தை சொல்றீங்கன்னு என்னது திருப்பி சொன்னது. உண்மையிலேயே அத்வைதத்துக்கு அவர்கள் தான் அடிப்படை போடுகிறான்றதுக்கு ஆதாரம் என்னண்டா, இறைவன் அர்ஷின் மீது இல்லை, அதாவது இறைவனுக்கு இடமே சொல்லக்கூடாது அப்படி என்று சொல்லி அவர்கள் சொல்லக்கூடிய ஆதாரமும் அத்வைதிகள் சொல்லக்கூடிய ஆதாரம் ஒன்றுதான். அது பிரதானம். விளங்கிட்டா? அல்லாஹும்ம அன்தல் அவ்வல் ஃபலைஸ கப்லக ஷை, நீதான் முதலானவன், உனக்கு முன்னால் எதுவும் இல்லை. அன்தல் ஆஹிர் ஃபலைஸ பஅதக ஷை, நீ கடைசியானவன், உனக்கு பின்னால் எதுவும் இல்லை. வஅன்தல் ஸாஹிர் ஃபலைஸ ஃபௌகக ஷை, நீ வெளிப்படையானவன், உன்னை விட வெளிப்படையானது எதுவும் இல்லை. வஅன்தல் பாத்தின் ஃபலைஸ தூனக ஷை, நீதான் மிகவும் நுண்ணியமானவன், அந்த நுண்ணியத்துக்கு கீழ் ஒரு நுண்ணியமான ஒரு விஷயம் என்ன இல்லை. இதத்தான் அத்வைதிகளும் சொல்றாங்க, இந்த அஷரியா அறிஞர்களும் சொல்றாங்க. இப்ப சொல்லுங்க, அத்வைதத்துக்கு இந்த வசனங்கள் எல்லாம் மறுக்கிறதுக்கு, அர்ஷின் மீது இறைவன் இருக்கிறான் அப்படி என்று சிவத்துடைய எல்லா வசனத்தையும் மறுக்கிறதுக்கு அத்வைதிகள் வைக்கக்கூடிய வாதமும் இந்த துஆவும் இந்த குர்ஆன் வசனமும் தான். இதே மாதிரி ஒரு குர்ஆன் வசனம் ஹுவல் அவ்வலு வல் ஆஹிர் என்ற குர்ஆன் வசனம் இருக்குது. அதே போல ரசூலுல்லாஹ்வோட ஒரு துஆவும் இருக்கு. இதைத்தான் வைப்பாங்க. நாங்க அர்ஷின் மீது இருக்கிறோம் இடத்தை மறுக்கிறதுக்கு அஷ்அரியாக்கள் என்ன வைக்கிறாங்க? இதைத்தான் என்ன செய்யறாங்க வைக்கிறாங்க. அஷ்அரியான்னு சொன்னா நீங்க அதை புரிஞ்சுக்கணும். நம்ம ஷாஃபி ஹனஃபி என்று சொல்ற மாதிரி அகீதால ஷாஃபிக்கள் இலங்கையில பின்பற்றது அபுல் ஹசன் அல் அஷ்அரி. அகீதால ஷாஃபி மதுஹபை சேர்ந்தவர்கள் இலங்கையில பின்பற்றது யாரு? அபுல் ஹசன் அல் அஷ்அரி. அகீதால இமாம் ஷாஃபியை விட்டாங்க. ஃபிக்ஹ்ல இமாம் ஷாஃபிஈ, அகீதால யாரு? அபுல் ஹசன் அல் அஷ்அரி. அதே போல சுலூக்ல தரீகா விஷயத்துல ஒரு காதிரியா இருப்பாங்க. 3 மதுஹப் ஒரே ஆள். ஒன்று அகீதால என்ன? அஷ்அரி, அபுல் ஹசன் அஷ்அரியை பின்பற்றது. ஃபிக்ஹ்ல யாரு? இமாம் ஷாஃபியை பின்பற்றது. அதுபோல சுலூக்ல பண்பாட்டு ரீதியாக ஏற்பட்டது காதிரி. அப்ப அவர் எப்படி இருப்பாருன்னு சொன்னா, அவர் பேர் வந்த பின்னால ஷாஃபிஈ அல் அஷ்அரி அல் காதிரி, இந்த 3 ஒரு ஆளுக்கு. 3 பேர் 3ஆ பிரிஞ்சிக்கிறதுல ஒரு ஆள் 3ஆ பிரிஞ்சிக்கிறது. சரியா? இதுல என்ன, இந்த மாதிரியான ஒரு நிஸ்பத் அவங்கள்ட்ட எப்பயும் இருக்கும்.
அது அஷ்அரி சொல்ற அதனால தான் அபுல் ஹசன் அஷ்அரி அவருடைய அஷ்அரியா பின்பற்றக்கூடியவர். எப்படி இமாம் ஷாஃபி உடைய அதாவது போக்கிலிருந்து இவர்கள் சொல்லக்கூடியவர்கள் தூரமாக இருக்கிறார்களோ அதே மாதிரி அபுல் ஹசன் அஷ்அரியுடைய கொள்கையிலிருந்து இவங்க தூரம் தான். ஆனா அந்த வரலாற்றுக்காக அதை என்ன செய்யறது இணைத்துக் கொள்கிறார்கள். இப்ப இரண்டாவது வசனம் பாருங்க. உண்மையிலே சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் ஆலா, அதாவது மிகவும் உயர்ந்தவனது இறைவனை துதிப்பீராக என்றதெல்லாம் அந்தஸ்து ரீதியான உயர்வையும் குறிக்குது. இறைவன் மிகவும் உயர இருக்கிறான் என்பதையும் என்ன செய்கிறது குறிக்கிறது. ஆனா என்ன செய்ய முடியாது, அது இதுக்கே விளக்கம் சொல்றோம், அதுக்கு மாற்று விளக்கம் சொல்வார்கள், அதனால அதை நம்ம எடுக்கல. இங்க அடுத்தது அதாவது அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான் சூரா முல்க் 16, அமின்தும் மன் ஃபிஸ் ஸமா ஐ யக்ஸிஃப பிக்குமுல் அர்த், வானத்திலே இருக்கின்றவன் உங்களை பூமியிலே அப்படியே மூழ்கடிக்க செஞ்சிருவான் என்பதை நீங்கள் அச்சமற்றிருக்கிறீர்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். இது என்ன சொல்லுது, அமின்தும் மன் ஃபிஸ் ஸமா, வானத்திலே இருப்பவனை நீங்கள் அச்சம் இல்லாமல் இருக்கிறீர்களா அப்படின்னு சொல்லு. இந்த வசனங்கள் எல்லாம் மாறி விளங்கணும்டா. குர்ஆன் தெளிவான அரபு மொழியில இறக்கப்பட்டிருக்கு, உங்களுக்கு எல்லாம் லேசா விளங்கலாம்ன்றதுக்கு என்ன அர்த்தம்? அமின்தும் மன் ஃபிஸ் ஸமா, வானத்திலே இருக்க. இப்ப உதாரணமா மாற்று விளக்கம் சொல்றேன், ஒரு நியாயம் என்ன சொல்லலாம், அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான் என்னது, நீங்கள் எங்களை மறந்து வாழ்ந்ததை போல் உங்களை நாம் மறந்து விட்டோம் அப்படின்னு வருது. உங்களுக்கு அதுல மாற்று விளக்கம் சொல்ல தோணுது, எனக்கும் தோணுகிறது, எல்லாருக்கும் தோணுது, அப்படியா இல்லையா? நீங்கள் எங்களை மறந்து வாழ்ந்தது போல் உங்களை நாம் மறந்து விட்டோம். அல்லாஹ் மறப்பானா? அல்லாஹ் மறக்க மாட்டான். இது எல்லாருக்குமே என்ன தெரியும். இப்ப சாதாரண உங்களுக்கு அந்த சிந்தனையில வர சாதாரணமாகவே வந்துருது. என்ன உண்மை, வமாக்கான ரப்புக்க நசியா, இறைவன் மறப்பவன் அல்ல. அப்ப இறைவன் புறக்கணிக்கிறது இதுல சொல்றான். இதுல என்ன சொல்றான், நீங்கள் மறந்ததனால் உங்களை நாங்க என்ன செஞ்சிட்டோம், மறந்தவரோட எப்படி இருப்போம் அந்த மாதிரி கணக்கு எடுக்காமல் என்ன செய்து விட்டுட்டோம் சொல்றான். இது மாற்று விளக்கம் சொல்லலாம். இதுக்கு என்ன தேவை வந்துட்டு. அடுத்தது பாருங்க, அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான், அதாவது சூரா ஆல இம்ரான், இப்ப ஏற்கனவே சொன்ன வசனம் சூரா முல்க் 16. அடுத்தது இலைஹி யஸ்அதுல் கலிமு த்தய்யிப் வல் அமலு ஸாலிஹ் யர்ஃபஉஹு, அவன் பக்கமே நல்ல வார்த்தைகள் ஏறி செல்கின்றன. அவன் பக்கமே நல்ல வார்த்தைகள் ஏறி செல்கின்றன. இது எதை சொல்லுது? அல்லாஹ் மேலே இருக்கிறன்னு சொல்லலையா, ஏறி செல்கின்றன என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். நல்ல அமல்களை அவன் உயர்த்தி கொள்கிறான், நல்ல அமல்களை அவன் உயர்த்தி கொள்கிறான். மேலே இருக்கிறவனை குறிச்சி தான் இது என்ன செய்யுது, இந்த வசனம் வருதுன்றது இயல்புல எல்லாருமே என்ன செய்யலாம், இதை சொல்லலாம். இது சூரா ஃபாத்திர் 10வது வசனம். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், அதாவது சூரா ஆல இம்ரான் 55வது வசனம். சூரா ஆல இம்ரான் 55வது வசனம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்றான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் எங்க இருக்கிறாரு? இப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் எங்க இருக்கிறாரு? எங்கட நம்பிக்கை என்ன? வானத்துல இருக்கிறாரு. அவரே போய் வானத்துல இருக்கிறாரு, விளங்கிட்டா? அப்ப பாரு, இன்னி முத்தவஃபீக வராஃபிஉக இலைய, இதனாலதான் அவர் வானத்துல இருக்கிறான்னு சொல்றோம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னி முத்தவஃபீக், உன்னை நான் பொறுப்பெடுப்பேன், என் பக்கம் உயர்த்தி கொள்கிறேன். உன்னை நான் பொறுப்பெடுப்பேன், என் பக்கம் வராஃபிஉக், உயர்த்தி கொள்கிறேன். நான் இப்ப இந்த பிரச்சனைக்குரிய இடத்துல மொழிபெயர்க்கிறதால நேரடி மொழிபெயர்ப்பு மட்டும் தான் செய்யறேன். இன்னி முத்தவஃபீக், உன்னை நான் பொறுப்பேற்கிறேன், வராஃபிஉக இலைய, என் பக்கம் உயர்த்தி கொள்கிறேன். அது என்ன உயர்த்தி கொள்கிறேன்? அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப இந்த இதுல என்ன காட்டு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானத்துல இருக்கிறான் நம்ம நம்புகிறோம். அப்ப அதே போல என்ன, அல்லாஹ் தஆலா உயர்த்தி கொண்டான்னு என்ன செய்றோம், நம்புகிறோம். ரைட். இது அதாவது ஆல இம்ரான் 55. நீங்க ஆச்சரியப்படுவீங்க, இதுக்கெல்லாம் எப்படி அவங்க மாற்று விளக்கம் சொல்லுவாங்க. அப்படியே சுத்தி இதெல்லாம் தஸ்பீஹுடைய வசனங்கள், முத்தஷாபி, இதெல்லாம் நீங்க என்ன செய்யக்கூடாது, நேரடி பொருளை புரிஞ்சு கொள்ளக்கூடாது. தெளிவான சில குர்ஆன் வசனங்கள் இருக்கின்ற அவர்களுக்கு இது தெளிவாக கொண்டு போய் என்ன செய்யறது சொல்றதை நீங்க பார்க்கலாம். அடுத்ததாக நீங்க பார்க்கலாம் சூரா மஆரிஜ் 4வது வசனம். தஅருஜுல் மலாயிகா வர்ரூஹு இலைஹி, மலக்குமார்கள், உரூஜ் என்றது ஏறுறது, மிஅராஜ், மிஅராஜ் என்ன, மேலே ஏறி செல்றது. இஸ்ராவல் மிஅராஜ், இஸ்ரான்னு சொன்னால் மக்கால இருந்து இரவு நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்துல் மக்திஸ் வரைக்கும் அழைத்து செல்லப்பட்டாங்க, அது இஸ்ரா. அங்கிருந்து மேலே போனாங்க, அதுக்கு என்ன பேர், உரூஜ். உரூஜ்னா மேலுக்கு போறது, அதனாலதான் மிஅராஜ் என்றது. இப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் மேலுக்கு தான் போனாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜ் என்னது, மேலுக்கு தான் போனாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், மலக்குமார்கள் உரூஜ் ஆகிறார்கள், ஏறுகிறார்கள். யாரின் பக்கம், வர்ரூஹு இலைஹி, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் மற்ற மலக்குமார்களும் இறைவனின் பக்கம் ஏறி வருகிறார்கள். இது அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், சொல்லி காட்டுகிறான். சூரா மஆரிஜ் 4வது வசனம். அடுத்த சூரா சஜிதா 5வது வசனம்.
யுதப்பிருல் அம்ர மினஸ் ஸமாஇ இலல் அர்த், வானத்திலிருந்து பூமியுடைய காரியங்களை நிர்வகிக்கிறான். யுதப்பிர், அதாவது வானத்துடைய காரியங்களை, வானத்திலிருந்து பூமியுடைய காரியங்களை எல்லாம் என்ன செய்யறான்? பூமி, அதாவது வானத்திலிருந்து பூமி வரைக்கும் அவனது நிர்வாகம் என்ன செய்கிறது? நடக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்றான். சும்ம யஅருஜு இலைஹி, பின்னர் அவன் பக்கமே ஏறி செல்கிறது. ஒரே வசனம் எப்படி சொல்லுது? பின்னர் அவன் பக்கமே ஏறி செல்கிறது. உங்களுக்கு ஏதாவது இந்த வசனத்தை விளங்குறதுல, இந்த வசனம் சொல்ற கருத்துல ஏதாவது சங்கடங்கள் அல்லது ஒரு முட்டுதல் ஏற்படுதா? எதுவுமே ஏற்படுதில்லை. இறைவன் மேல இருக்கிறான் என்ன செய்யறதில்லை, எதுவுமே ஏற்படுதில்லை. அடுத்தது, இது அவர்களுடைய மக்களுக்கு கொண்டு போய் வச்சாலும் ஏற்படாதான். ஆனா பிரச்சனை என்னன்னா, இந்த வசனங்கள் போக்குல அவங்க காது கேட்கறது இல்லை. அதை அப்படி கேட்காம விட்டுறது எல்லாம் ஃபித்னாக்குரிய வசனம். இதெல்லாம் கேட்டோம்னா நாங்க என்ன செஞ்சிருவோம்? வழிகட்டு. அதுக்கு தான் அறிஞர்கள் கொஞ்சம் வழிகாட்டிக்கிறாங்க. அதை நம்ம ஏத்துக்கிட்டு போயிட்டோம்னா இந்த ஃபித்னாக்குள்ள அகப்பட மாட்டோம்னு ஒரு சிந்தனை அவங்க வச்சுக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், வலவ் அலிம் அல்லாஹு ஃபீஹிம் கைரன் லஅஸ்மஅஹும், அல்லாஹ் தஆலா அவர்களில் கைரை அறிந்திருந்தால் அவர்களுக்கு கேட்க சந்தர்ப்பம் கொடுத்திருப்பான். யாருக்கெல்லாம் கேட்கறதுக்கு சந்தர்ப்பம் இல்லையோ அல்லாஹ் அவருக்கு எல்லாம் என்ன செய்யல? கைரை நாடவில்லை அப்படின்னு அர்த்தம். இப்ப இது சூரா சஜிதா 5வது வசனம். அடுத்தது இதெல்லாம் ஏறுற சம்பந்தமான வசனங்களே, அதை நாம ஒரு வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு வைங்களே. அல்லாஹ் தஆலா இறங்குற சம்பந்தமா நிறைய பேசுறான். இறங்குற சில விஷயங்கள் சம்பந்தமா நிறைய பேசுறான். உதாரணமா, தன்சீலுல் கிதாபி மினல்லாஹில் அஸீஸில் அலீம், இறைவன் இறக்கிய வேதம். அது என்ன? இறக்கிய, இறைவன் இறக்கிய வேதம், கண்ணியமான இறைவன் இறக்கிய வேதம். ஏன் இறங்குதல் என்ற சப்ஜெக்ட் அங்க வந்துச்சு? இறைவன் அருளிய வேதம், தந்த வேதம் அப்படின்னு சொல்லலாம். தன்சீல் என்றது இறக்கிறது. தன்சீல் என்று சொல்றது மேல இருந்து கீழே என்ன செய்யறது? இறக்கிறது. இறைவன் மேலே இருக்கிறான்றதுக்கு இது ஆதாரமா இல்லையா? இறைவன் மேலே இருக்கிறான் என்பதற்கு இது ஆதாரம். இது சூரா காஃபிர் 2வது வசனம். இவ்வளவும் குர்ஆன் வசனங்கள். அடுத்தது இதே மாதிரி அல்லாஹ் தஆலா சூரா ஃபுஸ்ஸிலத் 2வது வசனம், தன்சீலும் மினர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவனிடமிருந்து ஒரு இறக்குதல் இது இந்த குர்ஆன். ஃபுஸ்ஸிலத் 2வது வசனம். அதே போல தன்சீலும் மின் ஹக்கீமின் ஹமீத், அதே போல ஞானமுடைய புகழுக்குரிய இறைவனிடமிருந்து ஒரு இறக்குதல் தான் இந்த வேதம் அப்படி என்று சொல்ற சூரா ஃபுஸ்ஸிலத் 42. இவ்வளவும் அல்லாஹ் தஆலா மேலே இருக்கிறான் என்றதை குறிக்குது. ஒருவர் அல்லாஹ் தஆலா மேலே இருக்கிறான் என்றது மனிதன் குர்ஆனும் ஹதீஸும் சொல்லாமலேயே இயல்பாக மனிதனுடைய ஃபித்ரத் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம். குர்ஆன் ஹதீஸ் சொல்லாமலே மேலே இறைவன் இருக்கிறான் என்ற மனிதனுடைய இயல்பு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம். ஏன்னா உலகத்துல யாரா இருந்தாலும் துஆ கேட்கிறது யா அல்லாஹ், இப்படித்தான். யா அல்லாஹ் என்ன இப்படித்தான் துஆ கேட்பான். அப்ப மனிதனுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே கையேந்தி இறைவன் கேட்கிற மாதிரி தான் என்ன செய்யும்? இருக்கும். அப்ப எனவே அது இயல்பான ஒரு விஷயம். ஆனால் இதுக்கு சொல்லுவாங்க அரபில உலுவ் என்று. உலுவ் என்றால் இறைவன் எல்லா விஷயத்திலும் மிகவும் உயர்ந்த இடத்துல இருக்கிறான். ஒன்று உலுவுல் கத்ர், கண்ணியத்தில் அவன் என்ன? மிகவும் உயர்ந்தவன். அவன் கண்ணியத்தில் என்ன? உலுவுல் கத்ர். அதே போல இறைவனை பொறுத்த வரைக்கும் உலுவுல் ஸாத், இறைவன் ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிறான். இதுக்கு ஆதாரம் வேணுமா இல்லையா? இறைவன் மேலே இருக்கிறான் என்பது இயல்பாக என்ன செய்யலாம்? மனிதன் புரிஞ்சு கொள்ளலாம். ஆனால் இறைவன் மேலே இந்த வானத்தில் இருக்கிறான், இந்த அரசுல இருக்கிறான் சொல்றதா இருந்தா தனியான ஆதாரம் என்ன அதுக்கு தேவை? மேலே இருக்கிறான்றதுக்கு இவ்வளவு ஆதாரம் இருக்குது. இவைகள் கீழே இறங்கி வருகின்றன என்றதை பார்க்கிற நேரத்தில் இறைவன் மேலே இருக்கிறான்றதுக்கும் என்ன செய்யுது? அது ஆதாரமாக என்ன இருக்குது? இப்ப இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், நாம் இதை என்ன செய்தோம்? ஒரு கண்ணியமான இரவிலே இறக்கி வைத்தோம். என்ன ஆதாரம்? அது இறைவன் மேலே இருக்கிறான்றதுக்கான ஆதாரம். எல்லாத்தையும் இறக்கி வைத்து அப்படியெல்லாம் புரியக்கூடாது. குர்ஆன் இறங்கிச்சேன்னு மட்டும் புரிஞ்சுக்கணும்ன்றாங்க. அப்படியெல்லாம் புரியக்கூடாது. குர்ஆன் இறங்கிச்சு, அது இறைவனை பத்தி நீங்க அதுல சிந்திக்கிறீங்க, வழிகேட்டுல போயிருவீங்கன்றாங்க. நானா இந்த வசனத்தை சொன்னேன்? அல்லாஹ் சொன்னானா? அல்லாஹ் சொன்ன அந்த வசனத்தை மட்டும் அப்படியே சொல்றோம். இது அத்வைதமா? இது அத்வைதமான்னு கேட்கிறேன். அதுதான் அத்வைதத்துக்கு முன்னுரை என்று சொன்னது நியாயம். அதை நான் உங்களுக்கு கடைசிக்கு சொல்லுவேன். இப்ப என்ன இதுல பார்க்கணும் என்று சொன்னால், இவ்வளவு வசனங்களும் இறைவன் மேலே இருக்கிறான்னு சொல்லுது. எல்லாம் குர்ஆன் வசனங்கள், ஆதாரம் லைஃப் சஹி எல்லாம் பேச இல்லாத சப்ஜெக்டுகள். அடுத்து என்ன? இறங்கி வரக்கூடிய விஷயங்களை இறைவன் சொல்லி இருக்கிறான். அடுத்தது இதெல்லாம் பொதுவாக நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். ஆனால் இறைவன் மேலே இருக்கிறான் அப்படி என்றத, அதாவது ஒரு இடத்தை குறிச்சு நம்ம சொல்றதாக இருந்தால் அதுக்கு தனியான ஆதாரம் என்ன தேவை? பாருங்க, அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அதாவது சூரா யூனுஸ் 3வது வசனம், இன்ன ரப்பக்குமுல்லாஹ் அல்லதி ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த் ஃபீ 6 அய்யாமின் ஸும்ம இஸ்தவா அலல் அர்ஷ். உங்களது இறைவன் 6 நாட்களில் இந்த வானங்கள் பூமி எல்லாம் படைத்து விட்டு ஸும்ம இஸ்தவா, பின்னர், ஸும்மேடா பின்னர், இஸ்தவாண்டா ஆகினான்.
இஸ்தவாண்டா ஆகினான். இஸ்தவானா நேரடி கருத்து ஆகினான் தான். அலல் அர்ஷ் எதன் மீது ஆகினான்? அர்ஷின் மீது ஆகினான் அப்படின்னு வருது. நம்ம என்ன சொல்றோம்? அர்ஷின் மீது ஆகினான்னா அர்ஷின் மீது ஆகினான் தான். அர்ஷின் மீது ஆகினான்டா அர்ஷின் எப்படி ஆகினா, என்ன மாதிரி ஆகினா, அதை பத்தி நம்ம பேசினோமா? ஒட்டி இருக்கிறான், அல்ல பிரிஞ்சிக்கிறான், மேலே, இதை பத்தி எல்லாம் நம்ம பேசவே இல்லை, பேசவும் கூடாது. அல்லாஹ் சொல்றத ஏத்துக்கண்டுட்டு போங்கன்னு சொல்றோம். என்ன சொல்றோம்? தும்மஸ்தவா அலல் அர்ஷ், வானங்கள் பூமி எல்லாம் படைச்சிட்டு அரிசின் மீது ஆகிவிட்டான். இது சூரா யூனுஸ் 3. அடுத்தது சூரா ரஅத் 2வது வசனம். அல்லாஹுல்லதி ரஃபஅஸ் ஸமாவாத் பிகைரி அமதின் தரவுனஹா தும்மஸ்தவா அலல் அர்ஷ். அதாவது தூண்களின்றி வானங்களை இறைவன் படைத்தான், அதை நீங்கள் பார்க்கிறீர்கள். அதன் பின்னர் இறைவன் அரிசின் மீது ஆகினான். அதன் பின்னர் இறைவன் அரிசின் மீது ஆகினான். அப்ப இறைவன் மேலே இருக்கிறான். அடுத்த குர்ஆன் என்ன சொல்லுது? அரிசின் மீது ஆகினான். அரிசின் மீது ஆகினது எப்பொழுது? வானங்கள் பூமி எல்லாம் படைத்த பின்னர். இதையும் அல்லாஹ் குர்ஆன்ல என்ன செய்யறான்? இப்படி விளங்குறது பிழையா? நான் ஏதாவது கூட்டினா, ஏதாவது குறைச்சனா? இந்த குர்ஆன் வசனங்களுக்கு நாங்க செய்யற மொழிபெயர்ப்பு பிழையா? உங்களோட தர்ஜுமாக்கள் இதானே மொழிபெயர்ப்பு, இதுதான் மொழிபெயர்ப்பு, இதை சொல்றதா மொழிபெயர்ப்பு. எந்த தர்ஜுமா எனக்கு இதான் மொழிபெயர்ப்பு, என்ன பிரச்சனை? அப்படி விளங்க கூடாது. அப்ப என்னதுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணீங்க? இதெல்லாம் டிரான்ஸ்லேட்டே பண்ணிக்க கூடாது. இப்படி விளங்குறது பிள்ளைண்டா என்னதுக்காக இதை மொழிபெயர்த்தீங்க? அப்படி கேட்க ஒரு வசனம் இருக்கு, அதை நாங்க மாற்று மாதிரி தான் விளங்கணும்டா நியாயம் என்று சொல்லலாம். இருக்கிற எல்லா வசனங்களையும் அப்படித்தான் விளங்கணும்னா மக்களுக்கு நம்பிக்கை வருமா? அவநம்பிக்கை வருமா? குர்ஆன்லயும் சொன்னாலே. அடுத்தது பாருங்க, அல்லாஹ் தஆலா அர்ஷின் மீது இருக்கிறான் என்பதற்கு சூரா தாஹா 5வது வசனம். அதான் நாங்க என்ன செஞ்சோம், நோட்டீஸ்ல போட்டது. அதான் அந்த வசனத்துக்கு விளக்கம்னு சிலர் நினைச்சிக்கலாம், என்ன இந்த ஒரே ஒரு வசனம் தான் முழு குர்ஆன்ல இது சப்ஜெக்ட் சொல்ல. அப்படி இல்ல, அதை பத்தி நிறைய இருக்குது. அல்லாஹ் தஆலா சொல்றான், அர் ரஹ்மானு அலல் அர்ஷ் இஸ்தவா, அருளாளன் அர்ஷின் மீது ஆகினான். சூரா தாஹா 5வது வசனம். இவ்வளவு அல்லாஹ் தஆலா சும்மா சொன்னானா மக்களுக்கு? அர்ஷின் மீது ஆகினா, அர்ஷின் மீது ஆகி, நீங்க நேரடியா விளங்காதீங்க ஒரு 30-40 வசனத்தை ஏன் சொல்லணும்? அடுத்தது பாருங்க, அல்லாஹ் தஆலா ஃபிரௌனை பத்தி ஒரு செய்தி சொல்றான். அதுக்கு அதை வச்சு அல்லாஹ் வானத்துல இருக்கிறான்றது ஃபிரௌனிய கொள்கைன்னு சொல்றான். நஊது பில்லாஹி மின்ஹா. பாருங்க எப்படின்னு சொன்னால், காஃபிர் சூரா காஃபிர்ல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், வகால ஃபிரௌனு யா ஹாமான், ஹாமானே இப்னிலி சர்ஹன், எனக்கு ஒரு பெரிய ஒரு கோபுரம் கட்டு, லஅல்லி அப்லுகுல் அஸ்பாப், மேல போறதுக்கு, அஸ்பாப் சமாவாத்தி, வானத்துடைய அந்த எல்லைகளை எல்லாம் அடைஞ்சு, ஃபஅத்தலி இலா இலாஹி மூசா, வானத்துடைய எல்லையெல்லாம் அடைஞ்சு மூசாவுடைய இறைவனை பார்க்கணும்னா, மூசாவுடைய இறைவனை நான் என்ன செய்ய வேண்டும்? பார்க்க வேண்டும். ஒரு பெரிய கோபுரம் கட்டு. வ இன்னி லஅதுன்னுஹு காதிபன், நான் அவரை பொய்யனாகவே நினைக்கிறேன். நான் அவரை பொய்யனாக நினைக்கிறேன். அதை பொய்ப்படுத்துறத நிரூபிக்கிறதுக்கு முதல்ல பெரிய ஒரு கோபுரம் ஒன்றை கட்டு, மேல போய் நான் பார்க்கிறேன், பார்த்தால் இறைவன் இருக்கிறானா இல்லைன்னு என்ன செஞ்சிரும், விளங்கிரும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, சொல்வதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, ஃபிரௌன் சொல்றான், இன்னி லஅதுன்னுஹு காதிபா, மூசாவை நான் பொய்யராகவே நினைக்கிறேன், அதனால கோபுரம் ஒன்று கட்டு போய் பார்க்கிறேன்னு சொல்லி. இப்போ வானத்தில் மூசா இறைவன் இருப்பதாக நம்பி ஃபிரௌன் ஏறி போய் பார்க்க போறான். சரியா? இது ஃபிரௌனிய கொள்கை. இது என்ன? ஃபிர்அவுனிய கொள்கை அப்படின்றான். இப்ப இந்த அவசரத்தில் சொல்லிக்கலாம் இது ஃபிரௌனிய கொள்கைன்னு. இந்த மாதிரி அவசரப்பட்டு சொல்றதுனால தான் பெரிய ஃபித்னாக்கள் என்ன செய்யறது, ஏற்படுறது. இது ஃபிரௌனிய கொள்கை அப்படின்னு சொன்னால், இந்த குர்ஆன் வசனங்கள் எல்லாம் இறைவன் வானத்தில் இருக்கிறேன்னு சொல்லுது. இப்ப அரிசில் இருக்கிற ஃபிரௌன் சொல்லலே, ஃபிரௌன் என்ன சொன்னா, மேல இருக்கிற இறைவனை நான் என்ன செய்யறேன், பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலுக்கு போய் தான் இறைவனை என்ன செஞ்சாங்க, சந்தித்தார்கள். மேராஜ்ல மேலுக்கு போய் தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் மேலுக்கு தான் என்ன செஞ்சாரு, உயர்த்தப்பட்டார். ஃபிரௌனும் ட்ரை பண்ணது என்னதுக்கு, மேலுக்கு போறதுக்கு தான். இப்ப ஃபிரௌனிய கொள்கை அப்படின்னு இதை சொன்னா மேராஜ் ஃபிரௌனிய கொள்கையா மாறும். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை சந்திச்சது ஃபிரௌனிய கொள்கையாக என்ன செய்யும், மாறும். அடுத்தது இறைவன் அப்படி மேல பார்க்க போறது அப்படி என்று ஃபிரௌன் எடுத்த முயற்சியை இவர் என்ன செய்யறாருன்னா, இது ஃபிரௌனிய கொள்கை அப்படின்னு சொல்றதாக இருந்தால், இப்ப ஒத்து போறது ஃபிரௌனோட யாரு, அப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறது நான் அப்படி வைக்க விரும்பல. ஒத்து போறது அவர் தான். இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, ஃபிரௌன் ஏறி பார்த்திருந்தா இறைவனை கண்டிருக்க மாட்டார், ஏன்னா இறைவன் தான் வானத்தில் இல்லையே, இறைவனை கண்டிருக்க மாட்டார். இது ஃபிரௌனுடைய சிந்தனை அப்படின்னு சொல்ல வராரு. அப்ப வானத்துல இப்ப இல்ல, வானத்துல இறைவன் இல்லைன்னு ஃபிரௌன் மட்டுமா சொல்ற, இப்ப அவங்களும் சொல்றாங்க. அப்படியா இல்லையா?
வானத்துல இறைவன் இல்லை அப்படி என்று சொல்லி அவங்களும் தான் சொல்றாங்க, ஃபிரௌனும் சொல்றான். இப்ப யாரு ஒத்து போறது ஃபிரௌனோட? இந்த மாதிரி பேசினா ஃபிரௌனும் சொல்றான், மூசா பொய் தான் சொல்றாரு, வானத்துல எல்லாம் இறைவன் இல்லை என்றார். இவங்களும் சொல்றாங்க வானத்துல இறைவன் இல்லதான் அப்படின்றார். இப்ப ஃபிரௌனோட யார் ஒத்து போறது? அப்படி நான் குற்றச்சாட்டு வைக்கிறது இல்லை, எங்களுக்கு அப்படி தேவையும் இல்லை. அப்ப குர்ஆன் வசனம் நேரடியா என்ன சொல்றா, மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றத பார்த்தா ஃபிரௌன் தன்னை இறைவன் என்று சொல்லி கண்டிக்கிறான். ஃபிரௌன் தன்னை இறைவன் என்று சொல்லி, நீ எல்லாம் இறைவன் இல்ல, நீ எல்லாம் இறைவன் இல்ல, இறைவன் வந்து வானத்துக்கு மேல இருக்கிறான் அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் பிரச்சாரம் செய்திருக்க, இவர் என்ன செய்யறாரு? ஃபிரௌன் அப்படியா மேலே என்ன சொல்றேன் நான் பார்க்க போறேன் என்று என்ன செய்யறான்? அவன் சவால் விடுறான். அவன் எல்லாத்துக்கும் சவால் விட்டு தானே, சூரியன் அதுக்கு ஒரு சவால், இறைவன் மேல அதுக்கு ஒரு சவால், அப்படி சவால் விடுறது தான் அவனுடைய வேலையை என்ன செஞ்சது இருந்தது. அந்த அடிப்படையில் ட்ரை பண்ணினாத ஃபிரௌனிய கொள்கையா இது. இப்ப உண்மையில ஃபிரௌன் ஒத்து போறது யாரு நல்லா யோசிச்சு பார்த்தா, ஃபிரௌனும் வானத்துல இறைவன் இல்லை என்ற, இவங்களும் வானத்துல இறைவன் இல்லை, அப்ப அவங்க தான் ஒத்து போகணும் சட்டப்படி. அப்ப அது பிழை. அது வந்து என்ன, நாங்க அப்படி சொல்லல, ஆனா இப்படி ஒரு எதிர்கேள்வி கேட்கிறோம்னா அப்படி என்ன செய்யலாம், கேட்கலாம். தவறான ஒரு வாதம். அடுத்தது, இப்ப இவ்வளவு நான் சொன்ன இன்னும் இதல்லாம இறைவன் மேலே இருக்கிறான் சொல்றதுக்கு நீங்க சும்மா சாதாரணமாக குர்ஆன் வசனங்களை ஞாபகப்படுத்தி பார்த்தாலும் உங்களுக்கு நிறைய வரும். விளங்கிட்டா? நிறைய என்ன செய்யும், அவ்வளவு குர்ஆன் வசனங்கள் உண்டு, அவ்வளவு ஹதீஸ்கள் உண்டு. இப்ப ஹதீஸுக்கு வருவோம். ஹதீஸ்ல என்ன செய்வாங்க தெரியுமா? குர்ஆனாக இருந்தால் தஅவில் மாற்று விளக்கம், ஹதீஸா இருந்தா ஒரே அடி. விளங்கிட்டா? எந்த மரியாதையும் இல்லை அதுக்கு. அதுக்கு என்ன, எந்த மரியாதையும் இல்லை. அஹ்லு சுன்னா வல் ஜமாஅண்டா சுன்னாவை மதிக்கணும். சுன்னாவை என்ன செய்யணும்? மதிக்கணும். மதிச்சவங்களை மதிக்கணும். இதுதான் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ, வேற ஒண்ணும் இல்லை. சுன்னாவுக்கு மரியாதை இல்லை, மதிச்சவனுக்கு மரியாதை இல்லை. ஆனா பேர் என்ன? அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ. அப்ப நாங்க சண்டை பிடிக்கணும் அவசியம் இல்லை, நாங்க தான் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ. இதுக்கு அஹ்லு சுன்னா வல் ஜமாஅக்கு குர்ஆன் வசனமும் இல்லை, ஹதீஸும் இல்லை. அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ பேருக்கு குர்ஆன் வசனமும் இல்லை, ஹதீஸும் இல்லை. இது ஒரு அடையாள பேர், இது ஒரு அடையாள பேர். தவறானவர்கள் அதை யூஸ் பண்ணிட்டா விட்டுப்பட்டு வேற ஒன்றை என்ன செய்வோம், யூஸ் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்போம். எங்களுக்கு குர்ஆன் சுன்னா சொன்ன பேர் முஸ்லிம் இஸ்லாம், இவ்வளவுதான். இது ஒரு அடையாள பேர். நல்ல குர்ஆன் சுன்னால இருக்கக்கூடிய மக்களை அடையாளப்படுத்துறதுக்கு ஒரு காலத்துல யூஸ் பண்ணப்பட்டுச்சு. அதை தவறானவர்கள் யூஸ் பண்ணினா உடனே என்ன செஞ்சிடணும், வெளியே விட்டு வந்துட வேண்டியதான். நம்ம வேறொரு அடையாளத்தை யூஸ் பண்ணிட்டு சுன்னத்து வல் ஜமாஅத் என்றாலே அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத் ஆரம்ப காலத்தில் அறியப்பட்டவங்களுக்கு மாத்தமானவங்க தான் என்ன செய்றாங்க இன்னைக்கு இருந்து கொண்டிருப்பதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ரைட். அடுத்தது பாருங்க, இது வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். புகாரியில 4351வது இலக்கத்துல வருது. அலா தஅமனூனி, என்ன நீங்கள் நம்ப மாட்டீர்களா? வ அன அமீனு மன் ஃபிஸ் ஸமா, நான் இறைவன் என்ன நம்புறான், இறைவன் என்ன செய்றான், என்னை வந்து நம்பி என்னிடத்துல ஒப்படைக்கிறான், நீங்க என்ன நம்ப மாட்டீங்களான்னு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. அப்படி சொல்ற நேரத்தை சொன்னாங்க, மன் ஃபிஸ் ஸமா, வானத்திலே இருப்பவன், வானத்திலே இருப்பவன் என்னை நம்புகிறான், நீங்க என்ன நம்ப மாட்டீங்களா? அதாவது இந்த ஒரு அமானிதத்துக்கு, அந்த அமானிதத்துக்கு ஒரு விஷயத்தை ஒப்படைக்கிறதுக்கு நீங்க என்ன நம்ப மாட்டீங்களா? வானத்தில் உள்ளவன் என்னை நம்புறான்னா ரசூலுல்லாஹ். இது என்ன சொல்லுது? சரி, குர்ஆன் வசனங்கள் தான் மாற்று விளக்கம் சொல்ற மாதிரி என்று வச்சுக்கங்களேன். இந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க மக்களுக்கு, புகாரியில் என்ன செய்கிறது, வருகிறது. அடுத்தது முஆவியத் இப்னுல் ஹக்கம் அவருடைய ஒரு செய்தி வருது. அல்லாஹ் ஒன்று, அவருக்கு ஒரு அதாவது அடிமை பெண் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கோவத்தில் என்ன செஞ்சிட்டாங்க, ஒரு தடவை அவங்க அடிச்சிட்டாங்க, கையை நீட்டி அடிச்சிட்டாங்க. அடிச்ச பிறகு மனவேதனை பற்றி என்ன செய்யறாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் இடத்துல என்ன செய்யறாங்க, அவங்க வந்து வாராங்க. அப்ப அதுக்கு பின்னால வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்படித்தான் நான் கோவத்தில் என்ன செஞ்சுட்டு அல்லாஹ்வின் தூதரே, நானும் எல்லா மனிதர்கள் மாதிரி ஒரு மனிதன், அவசரப்பட்டு என்ன செஞ்சுட்டு அடித்து விட்டேன் அல்லாஹ்வின் தூதரே, அப்ப அதனால நான் வந்து உங்களை விடுதலை செஞ்சிடவா அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. அடிமைகள், இஸ்லாம் கிறிஸ்தவர்கள் யோசிக்கணும், இஸ்லாமிய சமுதாயத்தில் அடிமைகளை வச்சு என்ன அநியாயம் பண்றாங்க அப்படி இப்படி அரைஞ்சதுக்கே ஓடி வந்துட்டாங்க ரசூலுல்லாஹ்ட்ட. என்ன ரசூலுல்லாஹ்ட்ட ஓடி வந்து அல்லாஹ்வின் தூதரே இப்படி என்ன செஞ்சுட்டு நடந்துட்டு விடுதலை செய்யறது வந்துட்டார், விடுதலை செய்து விடவா அப்படின்னு கேட்கிறான். கேட்டோன்னே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்கள கூட்டிட்டு வாங்கன்றாங்க. அவங்க கூட்டிட்டு வந்தாச்சு. முதலாவது கேள்வி, ஐனல்லாஹ், அல்லாஹ் எங்கே? இந்த கேள்வியே குஃப்ர் என்றாங்க. அவங்க கேட்கவே கூடாது, இப்படி அல்லாஹ் எங்கேன்னு கேட்கிறது ஒரு குஃப்ர். அல்லாஹ் தஆலா எங்கே இருக்கிறான், அல்லாஹ்வுக்கு இடம் சம்பந்தமான கேள்வி இது. ஐனல்லாஹ், அல்லாஹ் எங்கே என்றது அல்லாஹ்வுடைய இடத்தை பற்றி என்ன கேள்வி, இந்த கேள்வியே கேட்க கூடாது அப்படின்றாங்க. இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல வருது, இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல வருது. ஐனல்லாஹ், இந்த ஹதீஸ் அவங்களுக்கு தெரியாமலாம் வரல, தெரியும். இந்த ஹதீஸ் லைஃப்னு தட்டி விட்டாங்க. வணங்கிட்டா, இந்த ஹதீஸ் சுன்னாதான் அடையாளம் யார் ஹக் லைக்கிறானது, சுன்னாதான் அடையாளம். எவரெல்லாம் சுன்னாவை கண்ட மாதிரி தட்டி விடுறாங்களோ
அதான் பெரிய ஆதாரம். இந்த வழிகேடு இங்க இருக்க எல்லா கொள்கையும் எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்க சுண்ணாவை முன்னால போடுங்க, நின்றாண்டா அவன் அஹ்லு சுன்னா வல் ஜமா, நிக்கல்ல பிரட்டி விட்டு ஓடுறாங்கன்னு சொன்னா சரி வராது. ஹக்கை ஏற்றுக்கொள்ற மனோநிலையில எல்லா கொள்கைக்கு தான் அடையாளம் சுன்னா. சுன்னா வச்சுதான் அடையாளத்தை என்ன செய்யலாம், நிரூபிக்கலாம். அப்ப இந்த செய்தியில என்னன்னு சொன்னால், கேட்டோன்னே ரசூலுங்கிற ஐனல் அல்லாஹ் எங்கே, அந்த பெண் சொல்றா ஃபிஸ்ஸமா, வானத்திலே இருக்கிறான். அந்த பெண் வந்து அல்லாஹ் எங்கேன்னு கேட்டோன்னே வானத்துல இருக்கிறான் அப்படின்னா, பெரிய அறிவில் அடிமை பெண் அப்பதான் இஸ்லாத்துக்கு வந்திருப்பாங்க. அல்லாஹ் வானத்துல இருக்கிறாங்க. மன் அன, நான் யாருன்னு கேட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னா அந்த ரசூலுல்லாஹ், நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் அப்படின்னு அந்த பெண்மணி சொல்றா. சொன்ன அத்திக்ஹா, இந்த பெண்ணை விடுதலை செய்யுங்கள். ஃப இன்னஹா முஃமினா, இவள் முஃமினான பெண், இவள் முஃமினான பெண் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. முஸ்லிம்ல வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்றதுக்கு ஒத்த சொல்லாக ரசூலுல்லாஹ் சொன்னது எது? ஃபிஸ்ஸமா, வானத்திலே என்று சொல்றது. உண்மையிலேயே யார் அல்லாஹ் வானத்திலே என்று சொல்றானோ அவன் ஷிர்க் வைக்க வாய்ப்பில்லை. அவன் வந்து ஷிர்க் வைக்க வாய்ப்பில்லையே. அவன் தானே சொல்லிட்டான் அல்லாஹ் தஆலா வானத்திலே இருக்கிறான், அரிசிலே இருக்கிறான். இந்த உலகத்துல எவனும் கடவுள் அல்ல என்று சொல்லி யார் சொல்லிட்டான்? அந்த வார்த்தையை சொல்றவன் சொல்லிட்டான் அர்த்தம். அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முதலாவது ஐன் அது அல்லாஹ் எங்கே சொல்றாங்க, என்ன அல்லாஹ் தஆலா வானத்தில் இருக்கிறான், நீங்க அல்லாஹ்வுடைய தூதர். அத்திகா ஃப இன்னஹா முஃமினா, முஃமினான பெண் விடுதலை செய்யுங்க ரசூலுல்லாஹ். என்ன அடையாளம் ரசூலுல்லாஹ் எடுத்தாங்க? உண்மையிலே ஒரு அழகான செய்தி, தெளிவான செய்தி. அப்படியே அவங்களுக்கு மயிர் சிலிர்ச்சிக்கும். இந்த செய்தியெல்லாம் பார்த்தா ஃபக்ருத்தீன் ராசி சொல்றாரு, ஒரு கபீருல் இன்சான், அதாவது கபீருல் ஜுஸ்ஸா, ஒரு பெரிய ஒரு மனிதனுடைய உருவத்தை வர்ணிப்பதை போல இந்த இதெல்லாம் வருது. விளக்கமும் மாற்று விளக்கமும் என்ன செய்யல, சொல்ல முடியாது என்றாங்க. இதெல்லாம் சொல்லலாம், அதுக்கெல்லாம் மாற்று விளக்கம். ஹதீஸ் அப்படியே கொத்தோட தூக்கி வெளியே போடுறதான் அவர்களுக்கு ஒரு ஆறுதலாக என்ன செய்யும், அமையும். அதனால அந்த ஹதீஸ் என்ன சஹீஹ் முஸ்லிம்ல வந்தாலும் கூட இது என்ன தைஃபான செய்தி அப்படின்னு என்ன செஞ்சிட்டாங்க, இதை எடுத்து விட்டார்கள். இது தெளிவான ஒரு செய்தி. ரசூலுல்லாஹ் ஐன் அல்லாஹ் எங்கேன்னு கேட்டார், சஹீஹ் முஸ்லிம்ல வருது. அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஹதீஸ்ல நீங்க நிறைய ஹதீஸ்கள் புகாரி, முஸ்லிம், திர்மிதி, நஸாயி, இப்னு மாஜா, அபூ தாவூத், முஸ்னத் அஹ்மத், சுனன் தாரமி, முவத்தா மாலிக் என்று எந்த கிரந்தம் எடுத்தா என்ன வரும்? ரசூலுல்லாஹ்வுடைய மேராஜ் வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மேராஜ் சம்பவம் வரும். இந்த மேராஜ் சம்பவம் என்ற முதலாம் வானத்தில் இவரை சந்திச்சான், இரண்டாம் வானத்தில் இவர் சந்திச்சான், அதெல்லாம் ஏற்றுக்கொள்வாங்க. மூணாம் வானத்தில் சந்திச்சது, நாலாம் வானத்தில் சந்திச்சது, அஞ்சாவது வானத்தில் சந்திச்சது, இதெல்லாம் ஏற்றுக்கொண்டு வருவாங்க. ஆறாவது ஏழாவது வானத்தில் இறைவனுடைய சந்திப்பு, அங்கதான் பிரச்சனை. இப்ப உங்களுக்கு ஏழாவது வானத்தில் யார சந்திப்பு? இறைவனது சந்திப்பு. இங்கெல்லாம் எல்லா மலக்குமா எல்லா நபிமார்கள் இருக்கிறத ஏற்றுக்கொள்வாங்க. ஏழாம் வான சந்திப்பு அது அப்படி விளங்க கூடாது. அது சும்மா ஒரு சைன், ஒரு அடையாளம். இந்த 7 வானமும் அதெல்லாம் அடையாளம் இல்லை. எப்படி விளங்குறது? மொழியை போட்டு அப்படியே குழப்பி தலகீழாக்கி ஒரு மனசை என்ன மாதிரி விளங்குவான்? ஹாமித் வீட்டுக்குள்ளதான், ஜெயித் வீட்டுக்குள்ளதான், அப்துல் ரஹ்மான் வீட்டுக்குள்ளதான், வீட்டுக்குள்ளேன்னு விளங்குறான். இப்ராஹிம் வீட்டுக்குள்ள வசனத்தை நேர விளங்க கூடாதுன்னா இது என்ன? இது இதை விளங்கின மாதிரி தானே அதையும் விளங்கணும் தானே மொழி. இப்போ மக்களை நம்பிக்கை இல்லாம ஆக்குற ஒரு வேலையா இல்லையா இது? அடுத்தது பாருங்க, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய மனைவி ஜைனப் பின்த் ஜஹ்ஷ், அல்லாஹு தாலா வந்து என்ன செய்யறாங்க, அந்த ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு முடிச்சு ஜெயித் விவாகரத்து பண்ண போற அல்லாஹு தாலா திருமணம் முடிச்சு வைக்கிறேன்னு சொல்றானே குர்ஆன்ல. அதாவது ஃபலம்மா கலா ஜெயிதும் மின்ஹா வதரன் ஜவ்வஜ்னாகஹா, ஜெயித் வந்து விவாகரத்து பண்ண போது நான் உங்களுக்கு என்ன செய்யும் ஜெய்னபை திருமணம் முடித்து வைத்தோன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இத ஜைனப் ரலியல்லாஹு அடிக்கடி எப்படி சொல்லுவாங்கன்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட, ஜவ்வஜனி அல்லாஹு மின் ஃபௌகி சபிஅ ஸமாவாத், 7 வானத்துக்கு மேலிருந்து இறைவன் என்னை மணமுடித்து வைத்தான், இப்படி சொல்லுவாங்க. 7 வானத்துக்கு மேலிருந்து இறைவன் மணமுடித்து வைத்தான். இது எப்படி வழங்குறது? இறைவன் 7ஆம் முதலாம் வானத்துல இல்ல, 2ஆம் வானத்துல இல்ல, 3ஆம் வானத்துல இல்ல, 4ஆம் வானத்துல இல்ல, 5ஆவது வானத்துல இல்ல, 6ஆவது வானத்துல இல்ல, 7 வானத்துக்கு மேலதான் இறைவன் என்ன செய்யறான், இருக்கிறான். அர்ஷ் அங்கதான் என்ன செய்யுது, இருக்கிறது. இந்த ஹதீஸ் சொல்லி இது நாம ஏத்துக்கிறதுல நமக்கு என்ன பிரச்சனை? இதுல குர்ஆன்ல சுன்னாலே வந்துக்குதா இல்லையா? எப்படி இது? அப்ப ஒரு முஸ்லிம் அல்லாதவன் வந்து இஸ்லாத்தை நம்பணும்னா இதுல படிச்சு தான் என்ன செய்யணும், அதுல படிங்க, ஆனா அதை நம்பாதீங்கன்னு சொன்னா அவன் என்ன, எப்படி அவன் அதை புரிஞ்சு கொள்வானத்தை யோசிக்கணுமா இல்லையா? இது ஒரு பகுதி. இது வந்து அதாவது நிறைய ஹதீஸ்கள் இந்த செய்தி வருகிறது. அடுத்தது இந்த செய்தியை பாருங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த ஹதீஸில் குர்ஆன் வசனங்கள் நம்பரோட நீங்க மனசுல வச்சிருக்கணும், விளங்கிட்டா? அடுத்தது என்னன்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, யதஆகபூன ஃபீக்கும் மலாயிகத்தும் பில்லைல் வ மலாயிகத்தும் பின்னஹார், இரவுலையும் பகல்லையும் மலக்குமார்கள் மாறி மாறி என்ன செய்வாங்க, உங்களுக்கு வந்து கொண்டே இருப்பார்கள். அதுல வர்றது எப்படின்னு சொன்னால், அசர்ல வந்தவங்க சும்ம யஅருஜ், மேலே போவார்கள். அசருக்கு வந்தவங்க சுபஹுக்கு என்ன செய்வாங்க, யஅருஜ், மேலே போவார்கள். அதே போல சுபஹுக்கு வந்த அசருக்கு என்ன செய்வார்கள், யஅருஜ், மேலே போவார்கள். இதெல்லாம் என்ன சொல்லுது? இறைவன் எங்க இருக்கிறான்?
மேலே இருக்கிறான் அப்படின்னு அர்த்தத்தை தான் என்ன செய்கிறது, இவைகள் எல்லாம் சொல்வதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா யஸ்அது இலல்லாஹி இல்ல தய்யிப், அல்லாஹ்வின் பக்கம் நல்லதை தவிர வேற எதுவும் மேலே செல்லாது. இறைவனின் பக்கம் நல்லதை தவிர வேற எதுவும் மேலே என்ன செல்லாது. மேலே செல்லாதுன்னா என்ன, ஒரு தடவையாவது வலது சைட்ல போறது இடது சைட்ல போறதை பத்தி ரசூலுல்லாஹ் பேசலையே. நல்லதை தவிர வேற எதுவும் மேலே என்ன செல்லாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே போல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, இதுவும் புகாரில வரக்கூடிய செய்தி, லம்மா கதல்லாஹுல் ஹல்க கதப ஃபீ கிதாபிஹி ஃபஹுவ இன்தஹு ஃபௌகல் அர்ஷ் இன்ன ரஹ்மதி கலபத் கதபி. அதாவது அல்லாஹ் தஆலா படைப்பெல்லாம் படைச்சு முடிஞ்சனே தன்னிடத்தில் அர்ஷின் மேலே எழுதினான், தன்னிடத்தில் அர்ஷின் மேலே எழுதினான், எனது ரஹ்மத் எனது கோபத்தை மிஞ்சி விட்டதில் எழுதினான். இதுல ஒவ்வொரு சொல்லும் அவங்களுக்கு பிரச்சனை. ஒன்று தன்னிடத்தில் அர்ஷின் மேலே என்றது, எழுதினான் என்றது, எனது கோபம் என்றது, எனது கருணை என்றது, எல்லாமே பிரச்சனை அவங்களுக்கு. இந்த எந்த சொல்லையும் அவங்க ஏற்றுக்கொள்வதில்லை. கருணை என்றால் அது ஒரு ரிக்கத், என்ன உள்ளத்தில் ஒரு நெகிழ்வு இருக்கும், அதனால அதுக்கு வேற விளக்கம் கொடுக்கிறது. கோபம் கோபம் மனுஷனுக்கு வர விஷயம், இறைவனுக்கெல்லாம் வரக்கூடாது, அது வேற மாதிரி விளக்கம், அதுக்கு தண்டனை, அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறது. அதே போல என்ன அரிசி, அது ஒரு கினாயத், ஒரு அல்லாஹ்வுடைய என்ன ஒரு பெரிய ஒரு கம்பீரமான அந்த ஆட்சிக்கான ஒரு அடையாளம், இப்படி எல்லாத்துக்கும் மாற்று விளக்கம் கொடுத்துருது. ஹதீஸே நீங்க விளங்கக்கூடாது, அவ்வளவுதான். ஹதீஸ் என்ன செய்யக்கூடாது, விளங்கக்கூடாது விளக்கம் கொடுத்தா எப்படி பிரச்சாரம் செய்யறது. அடுத்தது பாருங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு செய்தி என்னன்னு சொன்னால், அதாவது மனைவியை ஒரு கணவன் தன் குடும்ப உறவுக்காக அழைக்கிறார், அழைக்கிற நேரத்தில் எந்த விதமான நியாயமான காரணம் இன்றி மனைவி என்ன செய்யறா, மறுத்தால் இறைவன் கோபப்படுகிறான் ஒரு செய்தி. அந்த செய்தியை சொல்றது எப்படி வருதுன்னு சொன்னால், இல்லா கானல்லதி ஃபிஸ் ஸமாஇ சாஹிதன் அலைஹா ஹத்தா யர்தா அன்ஹா, அந்த கணவன் திருப்திப்படுகின்ற வரைக்கும் வானத்திலே இருக்கின்றவன் கோபத்தோடு இருக்கிறான். இதுல ஒவ்வொன்றும் பிரச்சனை உங்களுக்கு. வானத்தில் இருப்பவன் சாஹித்தன் கோபத்தோடு இருக்கிறான், எல்லாமே மாற்று விளக்கம் அதுல விளங்கிட்டா. இந்த மாதிரி ஒரு செய்தி இது அதுல வருது, முஸ்லிம்ல வருது. அடுத்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி, அதாவது அந்த ஒரு அதாவது மிக்தாத் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, அவங்களுக்கு வளமையா ஒரு பால் இருக்கும், தஹஜ்ஜுத் நேரத்துல வந்து குடிப்பாங்க, வந்து பார்த்தா அந்த பாலை வந்து மிக்தாத் ரலியல்லாஹு குடிச்சிட்டாங்க, ரசூலுல்லாஹ்க்கு தெரியாது. ரசூலுல்லாஹ் அதை பார்த்துட்டு கையை என்னது, அதாவது ஃபரஃபஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஅஸஹு இல ஸமா, கையை தூக்கினாங்க தான் இடத்துல வரும், தனது தலையை வானத்தை நோக்கி ரசூலுல்லாஹ் தூக்கினார்கள், தனது தலையை வானத்தை நோக்கி தூக்கினார்கள். அல்லாஹும்ம அத்இம்மன் அத்அமனி வஸ்கிமன் சகானி, யா அல்லாஹ் எனக்கு உணவளித்தவனுக்கு உணவு கொடு, எனக்கு நீர் புகட்டியவருக்கு நீர் கொடு என்று ரசூலுல்லாஹ் எப்படி துஆ கேட்டாங்க, கையில தலையை இப்படி உயர்த்தி ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, துஆ கேட்கறாங்க. என்னத்துக்கு ரசூலுல்லாஹ் தலையை அங்க மேல உயர்த்தணும், அது சும்மா ஒரு அடையாளத்துக்கு, அப்படியா? எல்லாத்துக்கும் இதேதான் விளக்கம். இவ்வளவு குர்ஆன் வசனங்கள் அவ்வளவு ஹதீஸ்கள் எல்லாம் ஒரு பிரயோஜனம் என்ன இல்லை என்ற மாதிரி என்ன ஒரு விளக்கத்தை நாம் என்ன செய்யறோம் பாருங்க. சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. இதை விட மியராஜ் பத்தி புகாரி முஸ்லிம்ல இன்னொரு செய்தி வருது. ரசூலுல்லாஹ்வுக்கு வெஸ்ட்க்கு எவ்வளவு நேரம் தொழுகை கடமையாக்கப்பட்டுச்சு? 50 நேரம். யார் அதை மாத்து 50 சரி வராதுன்னு சொன்னது? யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் 7ஆம் வானத்துல இருந்தாங்க, இல்ல கீழே. ரசூலுல்லாஹ் வாரதும் ஏறி போறதும் வருவதும் ஏறி செல்வதும் அந்த ஹதீஸ்ல பலமுறை வரும். அந்த ஹதீஸ்ல என்னத்துக்கு ஏறி ஏறி போயிட்டு இருக்காங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அந்த வானத்திலே விஷயத்தை முடிச்சிடலாம், இருக்கிற வானத்திலேயே. ரசூல் ஸல்லல்லாஹு மூசால வந்தா மூசா திரும்பி 50 கூட, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குறை, அது கூட அது கூடன்னு சொல்லி மேலே போறது 7ஆம் வானத்துக்கு போறது வாரது, 7ஆம் வானத்துக்கு போறது வாரது, அப்படியே வந்து 5ஆகும் வரைக்கும் பேத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. இறைவன் மேலே இருக்கிறதுக்கு இதை விட ஒரு பெரிய, யார் குறைக்கணும் யார் கூட்டணும்? இறைவன். அதுக்கு தானே ரசூலுல்லாஹ் மேலுக்கு போனாங்க. இதெல்லாம் நீங்க இயல்பா விளங்குறீங்க தானே. அங்க என்ன செஞ்சிருவாங்கன்னு சொன்னால், இதெல்லாம் நமக்கு தெரியாத வசனங்களா, இதெல்லாம் தெரியாத ஹதீஸ்களா, இதெல்லாம் ஒரு ஒரு அடையாளம் அப்படின்னு எதையாவது கொண்டு வந்து போட்டு நீங்க அடையாளமா அப்படின்னு கேட்டு போக கூடாது. என்னது அடையாளம்? இவ்வளவு தெளிவா குர்ஆன் வசனங்கள் ஹதீஸ் என்னது அடையாளம் அது? அன்புள்ள சகோதரர்களே, அப்ப இது வந்து புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. அடுத்ததாக அதாவது நாங்க பார்க்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அர்-ராஹிமூன யர்ஹமுஹுமுர் ரஹ்மான், கருணையாளன், அதாவது கருணை காட்டுகின்றவர்களுக்கு அருளாளன் என்ன செய்வான், கருணை காட்டுவான். இர்ஹமு மன் ஃபில் அர்த், பூமியில் உள்ளவர்களுக்கு கருணை காட்டுங்கள். யர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா, வானத்திலே இருப்பவன் உங்களுக்கு என்ன செய்வான், கருணை காட்டுவான். இந்த செய்தி இறைவன் மேலே இருக்கிறது என்ன செய்வது சொல்வதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இப்ப இவ்வளவு செய்திகளும் இப்ப நான் எடுத்தது வந்து இருக்கக்கூடிய நிறைய ஆதாரங்களை கொஞ்சம் சுருக்கம். இமாம் ஸஹபி ஷாஃபி மத்ஹபை சேர்ந்த மிகப்பெரிய ஒரு மார்க்க அறிஞர், அவர் வந்து இஸ்பாத்து சிஃபத்தில் உலு, அதாவது இறைவன் மேலே இருக்கிறான் என்பதை நிரூபிக்கக்கூடிய ஆதாரங்கள் இவ்வளவு கணத்தை ஒரு தடிச்ச ஒரு புத்தகம் என்ன செய்றாரு
ஒரு 300-400 பக்கம் வார ஒரு புத்தகம் என்ன செய்யறார் போடுறார். அவ்வளவு ஆதாரங்களை கொண்டு வந்து என்ன செய்யறாரு சேர்க்கிறார். குர்ஆன் வசனங்கள், ஹதீதுகள், இமாம்களுடைய கருத்துக்கள் எல்லாம் அக்கீதால ஒரே நிலைப்பாடு தான், அதுல மாற்றமாக எவர்களும் இருக்கவில்லை என்று நிறைய செய்திகளை கொண்டு வந்து என்ன செய்யறாரு பதிவு செய்யறார். அந்த புத்தகத்தை டோட்டலா 2 செய்வாங்க. அது இமாம் தஹபி மேல இட்டு கட்டின புத்தகம் என்றுவாங்க ஒன்று. ரெண்டாவது என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் என்ன, அதுல வரக்கூடிய நிறைய செய்திகள் லைஃப் ஆனது அப்படின்னுவாங்க. மூணாவது என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா அதுல ஒரு நோக்கத்துக்கு சொன்னது, அந்த காலத்துக்கு சொன்னது இப்படின்னு விளக்கம் சொல்லிடுவாங்க. எதையுமே நம்பலாத அவர் சொல்றதை மட்டும் தான் நம்ம நம்பணும் என்ற மாதிரியான ஒரு நிலைதான் இந்த அஷரியாக்கள் வந்து உண்மையிலே சிந்தனை ரீதியாக ஒரு படு தோல்வி அடைவார்கள் என்பதை இதுல நம்ம என்ன செய்கிறோம் தெரிஞ்சு கொள்றோம். அன்புள்ள சகோதரர்களே, அடுத்த பகுதி அல்லாஹ் இப்ப இதுதான் சொன்னது வந்து குர்ஆன் வசனங்களும் ஹதீஸ்களும். இப்ப சரி, நாங்க விளங்கினதா எல்லா வகையிலும் பிழையான விளக்கம் அப்படின்னு வைங்களே, நேரடியாலாம் இதை புரிஞ்சு கொள்ள கூடாது. அப்படின்னா சஹாபாக்கள், தாபியீன்கள், தாபியீன்கள், அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத் என்ன அந்த சுன்னத்துல உறுதியா இருந்தவங்க தானே, அவங்க எல்லாம் இதுல யாராவது ஒருவர் சுன்னால இருந்த ஒரு இமாம் அல்லாஹ் அரசில் இல்லை என்று சொன்னார் என்று மாற்று கருத்தை காட்டட்டும். ஒருவர் அதாவது பல நூத்துக்கணக்கான இமாம்கள்ல ஒருவரை காட்டட்டும் தான் நாங்க கேட்கிறோம். அவங்கள வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, அன்றைக்கே காவிர் இஸ்லாத்தை விட்டு வெளியே போனவர்கள் சொல்லி இருப்பார்கள். நாங்க இன்றைக்கு இந்த சுபஹத்துகள் அதை மாற்று கருத்துக்கெல்லாம் சிந்தனைகள் இருப்பதனால மக்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யணும், அதுல வந்து என்ன தெரியாம செய்யறாங்கன்னு விளக்கம் கொடுக்க வேண்டி இருக்கிறது. அன்றைக்கு அந்த மாதிரி சொல்லுவாங்க. இத முதலாவது சொன்னது யாரு தெரியுமா? ரசூலான காலத்துக்கு பின்னால சஹாபாக்கள் எல்லாம் மௌத்தாயிக்கிட்டு வர அந்த தாபீன்களுடைய ஆரம்ப காலத்துல முதலாவது இந்த ஃபித்னாவை இழுத்து விட்டது யாரு தெரியுமா? ஜஹம் பின் சஃப்வான் என்று சொல்லி இவர் தான் முதலாவது இந்த ஃபித்னாவை என்ன செய்யறாரு, கிளப்புறாரு. இவர் வந்து ஒரு நல்ல மனுஷன் தான், இஸ்லாத்தை பத்தி என்னது முஸ்லீம் அல்லாதவர்களோட விவாதம் செய்யறது இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா அங்கிருந்து படிச்சு அப்ப என்ன செஞ்சாரு, அரிசை விட்டு நீங்கக்கூடிய இறைவனை நான் நிராகரிக்கிறேன். அரிசை விட்டு முதலாவனத்துக்கு இறங்கி வாருன்னா அல்லாஹ் அரசுல இல்ல, எனவே அரிசை விட்டு நீங்கக்கூடிய இறைவனை என்ன நிராகரிக்க, ஒரு இடத்துல இருந்து அப்படியே நீங்கிற இறைவனை நான் நிராகரிக்கிறேன். அப்படி சொன்னா நீ இந்த பதில சொல்லு மற்ற அறிஞர்கள் சொல்லி கொடுத்தாங்க. என்ன பதில்? தான் விரும்பியதை செய்யக்கூடிய இறைவனை நான் ஈமான் கொள்கிறேன். எப்படி? தான் விரும்பியதை செய்யக்கூடிய இறைவனை நான் ஈமான் கொள்றேன். நீங்கிறது நீங்க அது போறது வாரதனை யார் இஷ்டம்? படைப்பாளர் இஷ்டம். நீ அதுல தலையிடுறாய் அப்படின்னு சொல்லி பதில் சொன்ன. அப்ப முதலாவது சொன்னது யாரு? ஜஹம் பின் சஃப்வான் என்பவர் தான் இந்த விதை விதைக்கிறார். ஜஹ்மியாக்கள் என்று வரலாற்றில் அழைக்கப்பட்டார்கள். இன்றைக்குள்ள அஷ்அரியாக்கள் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் அஷ்அரியாக்களே கிடையாது. சுருக்கமாக சொல்றதா இருந்தா அஷ்அரியாக்களே கிடையாது. முக்கால்வாசி ஜஹ்மியா தான். முக்கால்வாசி என்ன? ஜஹ்மியா என்று அன்றைக்கு உருவான அந்த சிந்தனை போக்கத்தான் உள்வாங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சிந்தனை போக்கத்தான் உள்வாங்கி, நான் அந்த பகுதிக்குள்ள போகல. வரலாற்றுல இதுல முதலாவது எங்க ஆரம்பிக்குது, இது எப்படி பிறலுது, அதுக்கப்புறம் யார் உருவாகிறாங்க, அதுக்கப்புறம் என்னென்ன நடந்தது, இந்த மாதிரி ஒரு பகுதிக்குள்ள போகல. அவர்களே சொல்வார்கள். இதான் மிக முக்கியம். இப்ப நாங்க சொல்றோம் குர்ஆன் சுன்னால இருந்து இந்த செய்திகளை இப்படித்தான் எல்லா அறிஞரும் விளங்கினாங்கன்னு சொல்ற அறிஞர்கள் இருக்கிறாங்களே, அவங்க யாரும் பிதஅத்துல இருந்து இந்த பகுதி தௌபா செஞ்சு வந்தவங்க அல்ல. ஆனா இவர்கள் அஷ்அரியான்னு சொல்றாங்க தானே. அந்த அபுல் ஹசன் அல் அஷ்அரி 40 வருடங்கள் வழி தவறிய கொள்கையில் இருந்தார் அப்படின்னு அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. எது இருந்தாங்க? 40 வருடங்கள் ஏற்கனவே ஒரு தவறான கொள்கையில் என்ன செஞ்சாரு, இருந்தாரு. பின்னர் தௌபா செய்து இப்போ அவங்க சொல்லக்கூடிய இப்போ உள்ள கொள்கைக்கு வந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. 40 வருடம் ஏற்கனவே குழப்பத்தில் இருந்தா தானே, அவர்ல மிஞ்சி என்ன குழப்பம் தான் இதுன்னு சொல்ல வேண்டி நாங்க நிலை ஏற்படும். அந்த வரலாறு வேறு. அப்ப அந்த மாதிரி அவங்களே ஏற்றுக்கொள்வோம். இப்ப நாங்க சொல்றோம் யார், இமாம் அஹ்மத் பின் ஹம்பல சொல்றோம், இமாம் முஹம்மது பின் இத்ரீஸ் ஷாஃபியை சொல்றோம், அதே போல இமாம் நுமான் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் சொல்றோம், இமாம் மாலிக்க சொல்கிறோம், அதுக்கப்புறம் புகாரி, முஸ்லிம், திர்மிதி, நஸாயி, இப்னு மாஜா, அபூ தாவூத் 6 கிரந்தங்களை தொகுத்த அறிஞர்களை சொல்கிறோம். அதுக்கு முன்னால வாழ்ந்த யஹ்யா இப்னு சயீத், அது போல என்ன இன்னும் பெரிய பெரிய அறிஞர்கள் ஆகிறாங்களே, அப்துர் ரஹ்மான் இப்னு மஹதி, யஹ்யா இப்னு மயீன், இது போன்ற எல்லா அறிஞர்கள், இவங்கள யாராவது ஒருவர் அஹ்லு சுன்னால இருந்து அறியப்பட்ட இந்த அறிஞர்கள் யாராவது ஒருவர் இதுக்கு மாத்தமான கருத்தை சொல்லிக்கிறான்னு பாருங்க. சுருக்கமாக நான் எல்லா அறிஞர்களோட கருத்தையும் சொல்லாது விட்டாலும் இந்த இடத்துல ஒரு சில விஷயங்களை பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். இதுதான் ஏகோபித்து எந்த அறிஞர்களும் முரண்படாமல் நம்பிய அகீதா அப்படி என்று சொன்ன கூற்றுக்களை, எந்த அறிஞர்களும் முரண்படாமல் குர்ஆன் சுன்னா இதைத்தான் என்ன செய்கிறது சொல்கிறது என்று நம்பிய அகீதா என்று சொன்ன ஒரு சில செய்திகளை நான் என்ன செய்கிறேன் இந்த இடத்துல பதிவு செய்கிறேன். என்ன அப்படி என்று சொன்னால், அதாவது
கிட்டத்தட்ட பல ஏகோபித்த முடிவுகளை இதுல என்ன செய்யலாம் சொல்லலாம். பலர் இதை சொல்லி இருக்கிறார்கள். அதுல முக்கியமான இமாம் அவுசாய் 157 மௌத்தாயினவர், ஹிஜ்ரி 157 2ஆம் நூற்றாண்டுல மௌத்தாகின இமாம் அவுசாய் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாரு. இத இமாம் பைஹகீம் கொண்டு வரார். அஸ்மா வ சிஃபாத் என்ற நூல்ல ஷாஃபி மதுஹபுடைய மிக முக்கியமான 5ஆம் நூற்றாண்டுடைய மிக முக்கியமான ஒரு பேரறிஞர் அவர் என்ன செய்றாரு, அவருடைய நூலையும் கொண்டு வராரு. என்ன அப்படின்னு சொன்னால், குன்னா வத்தாபிஊன முத்தவாஃபிரூன், தாபீன்கள் நிறைந்து வாழுகின்ற அந்த காலத்தில் நாங்கள் சொல்கின்றவர்களாக இருந்தோம், இன்னல்லாஹ அஸ்ஸ வஜல் ஃபௌக அர்ஷிஹி, அல்லாஹு தஆலா அர்ஷின் மேலே இருக்கிறான். வ நுமினு பிமா வரதத் பிஹி சுன்ன மின் சிஃபாத்திஹி, அல்லாஹ்வுடைய சிஃபத்தை பற்றி சுன்னா என்னென்னதெல்லாம் சொல்லி இருக்கிறது அத்தனை நாங்கள் ஈமான் கொள்கிறோம். இதுல மிக முக்கியம், தாபீன்கள் எல்லாம் வாழுகின்ற காலத்தில் நாங்கள் சொல்லிக் கொள்ற வார்த்தை என்னன்னா, அல்லாஹு தஆலா அர்ஷின் மேலே என்ன செய்கிறான், இருக்கிறான் அப்படின்னு. இதுக்கு அவர்கள் சொல்ற என்ன விளக்கம் தெரியுமா? குர்ஆன்ல அர்ஷின் மீது இருக்கிறான் வார்த்தைக்கு நாங்க என்ன சொன்னோம், அது ஒரு ஆட்சி பலம். அதைத்தான் அவங்க அப்படியே சொல்லிக்கிறாங்க, அதைத்தான் அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க, அப்படியே சொல்லிக்கிறாங்கன்னு முடிச்சிருவாங்க. எதையும் விளங்கக்கூடாது. இங்க மொழி படிச்சு வேலை இல்லை. அரபு மொழி தெரியாததுனால தான் நிறைய பேருக்கு தவறா விளங்குறாங்க அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. இப்ப படிச்சு என்ன பிரயோசனம், அரபு மொழியை படிச்சு இப்ப நீங்க அரபு மொழியெல்லாம் படிச்சிட்டீங்க, இந்த செய்தி அதையும் விளங்கலாது உங்களுக்கு. அதான் நாங்க சொல்ற விளக்கம்னா அரபி மொழி படிச்சா என்ன படிக்காட்டி என்ன. இப்ப இதுக்குரிய நேரடி மொழிபெயர்ப்பை நாங்க ஏத்துக்கலன்னா அரபு மொழி படிச்சு என்ன பிரயோசனம்? அன்புள்ள சகோதரர்களே, குன்னா வத்தாபிஊன முத்தவாஃபிரூன், மறந்துறாங்க. இமாம் அவுசாஇ ரஹிமஹுல்லாஹ் அப்படி சொன்னாரா இல்லையா? தாபீன்கள் எல்லாம் வாழுகின்ற காலத்தில் நாங்கள் அல்லாஹு தஆலா அர்ஷின் மீது இருக்கிறான் என்றுதான் நாங்கள் சொல்லுவோம். அதுக்கு பின்னால்தான் இந்த ஃபித்னா வந்தேன்னு சொல்ல வரார் அவர். இதை இமாம் ஸஹபி கொண்டு வரார், இமாம் பைஹகி என்ன செய்றார், இதை பதிவு செய்கிறார். அதே போல குதைபத் இப்னு ஸஈத் என்ற அறிஞர், இவர் 150ல பிறந்து 240ல மரணித்தவர், அப்ப 3ஆம் நூற்றாண்டு. இவர் சொல்றாரு, ஹாதா கவுலுல் அஇம்மத்தி ஃபில் இஸ்லாம், இஸ்லாமிய அறிஞர்கள் அனைவருடைய நிலைப்பாடும் இதுதான். வஸ்ஸுன்னா வல் ஜமாஅ, சுன்னாவை பின்பற்றக்கூடிய அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்துடைய நிலைப்பாடு இதுதான். நஅரிஃபு ரப்பனா ஃபிஸ் ஸமாஇ ஸாபியா அலா அர்ஷிஹி, எங்களது இறைவனை 7வது வானத்துக்கு மேலே அர்ஷில் இருப்பதாகவே நாங்கள் அறிந்திருக்கிறோம். இதுதான் இஸ்லாத்திலே உள்ள அனைத்து அறிஞர்களுடைய கூற்றும், இதுதான் சுன்னாவுடைய கூற்றும், இதுதான் அனைத்து அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்துடைய கூற்றும். மத்த மாதிரி சொல்லல, 7வது வானத்துக்கு மேல் அர்ஷின் மீது தான் இறைவன் இருக்கிறான்னு நாங்க நம்புகிறோம். சரி, அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லலாம். இதுக்கு என்ன சொல்றது? ஆட்சி தான் விளக்கம் சொல்லலாமா? இதுக்கு சொல்ல இயலாது. அப்படி நம்புகிறோம். சரியா சொல்லிட்டு, கமா கால ஜல்ல ஜலாலுஹு அர் ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா, இறைவன் சொல்வது போல அருளாளன் அர்ஷின் மீது ஆகினான் என்று சொல்வது போல தான் நாம் என்ன செய்கிறோம், நம்புகிறோம். இதை சொல்லிட்டு ஷாஃபி மذهபை சேர்ந்த மிக முக்கியமான மார்க் அறிஞர் இமாம் ஸஹபி சொல்றாரு, ஃபஹாதா குதைபா ஃபீ இமாமத்திஹி வ சித்கிஹி கத் நகல அல் இஜ்மா அலல் மஸலா, இவருடைய இமாமத், குதைபா ஒரு மிகப்பெரிய அறிஞர், அவருடைய நேர்மை, அவருடைய உண்மை தன்மை, அவரே இந்த மஸ்அலால எல்லா ஆரம்பகால அறிஞர்களும் அல்லாஹு தஆலா அர்ஷின் மீது இருந்தார் என்ற இஜ்மாவை என்ன செய்றாரு, எவர்களும் மாற்றமில்லாம இந்த முடிவுல தான் இருந்தாங்கன்னு சொல்றாங்கன்னு சொல்லி அவர் குறிப்பு என்ன செய்றாரு, எழுதுறார். அவர் யார் யாரெல்லாம் சந்தித்தவர் என்ற ஒரு குறிப்பு போறார். வகத் லக்கிய மாலிகன் வல் லைஸ் வ ஹம்மாத் இப்னு ஸைத் வல் கிபார், நிறைய இமாம் மாலிக், லைஸ் இப்னு சஅத் போன்ற நிறைய அறிஞர்கள் எல்லாம் அவர் என்ன செய்தவர், சந்தித்தவர். பல மார்க்க அறிஞர்கள் அவற்றை படிச்சுக் கொள்ளணும் அவற்றை வாசலில் முண்டி அடித்தார்கள். அவர் சொல்றாரு, அவர் என்ன சொல்றாருன்னா, எல்லா அறிஞர்கள் நமக்கு தெரிஞ்ச, இது ஆய்வல்லைய தகவல் தானே, எல்லா அறிஞர்கள் யாரு கூட என்ன செய்யல, அல்லாஹ் தஆலா அர்ஷின் மீது இல்லைன்னு சொல்லல, 7 வானத்துக்கு மேல அர்ஷின் மீது இருப்பதாகவே நம்பினார்கள். இத பயானு தல்பீஸில் ஜஹ்மியா அப்படி என்ற புத்தகத்தில் பார்க்கலாம். அதுபோல இமாம் ஸஹபியுடைய முக்தஸருல் உலூல என்ன செய்யலாம், பார்க்கலாம் இந்த கருத்தை. இதுபோல அதாவது இமாம் இப்னு பத்தா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், இவர் ஹம்பலி மذهபுடைய மிக முக்கியமான அறிஞர்கள் ஒருவர், 387 மரணித்தவர், ஹிஜ்ரி 387 மரணித்தவர். அப்படின்னா 4ஆம் நூற்றாண்டு, 2ஆம் நூற்றாண்டு, 3ஆம் நூற்றாண்டு, 4ஆம் நூற்றாண்டு. அவர் சொல்றாரு, பாபுல் ஈமான் என்ற அவருடைய இபானா ஒரு புத்தகம் இருக்கு. அந்த இபானா புத்தகத்துல தலைப்பு என்னன்னா, பாபுல் ஈமான் பிஅன்னல்லாஹ அலா அர்ஷிஹி பாயினும் மின் ஹல்கிஹி வ இல்முஹு முஹீதும் பி ஹல்கிஹி, அல்லாஹ் தஆலா அர்ஷின் மீது இருக்கிறான், படைப்புகளை விட்டு வேறாக இருக்கிறான், அவனது அறிவு எல்லாரையும் சூழ்ந்திருக்கிறது என்ற பாடத்தை கீழே சொல்றாரு. கேளுங்க, அஜ்மா அல் முஸ்லிமூன், முஸ்லிம்கள் அனைவரும் ஏகோபித்து நம்புகிறார்கள், மினஸ் ஸஹாபா, ஸஹாபாக்கள், வ தாபிஈன், தாபிஈன்கள், வ ஜமீஉ அஹ்லில் இல்ம், வ ஜமீ அஹ்லில் இல்ம், அதாவது அனைத்து மார்க்க அறிஞர்களும், யாரையும் விடல அவர், மினஸ் ஸஹாபா வ தாபிஈன் வ ஜமீ அஹ்லில் இல்ம், எல்லா மார்க்க, மினல் முஃமினீன், ஈமான் கொண்ட எல்லா மார்க்க அறிஞர்களும், அன்னல்லாஹ தபாரக வ தஆலா அலா அர்ஷிஹி ஃபௌக ஸமாவாத்திஹி, கண்ணியமிக்க அல்லாஹு தஆலா
தன் அரிசின் மீது 7 வானங்களுக்கு மேலே என்ன செய்கிறான் இருக்கிறான். பாஇனும் மின் ஹல்கிஹி, படைப்புகளை விட்டு அவன் என்ன செய்கிறான் வெளியே இருக்கிறான். அப்படி என்று சொல்லி என்ன செய்றாங்க, சொல்லிட்டு சொல்றாரு வலா யபாதாலிக வலா யுன்கிருஹு, இதை யாரும் மறுக்க மாட்டார்கள். அப்படி மறுப்பவர் யார் என்றால் இல்லா மனின் தஹல மதாஹிபல் ஹுலூலியா, அத்வைதத்தை நம்புகின்றவன் தான் இதை மறுப்பாண்டார். அத்வைதத்தை நம்புகின்றவன் தான் அல்லாஹ் அரிசின் மீது இருப்பதை மறுப்பான். இப்ப அத்வைதக்காரர் யாரு? இப்படி ஒரு கூற்ற அரிசின் மீது அல்லாஹ் இருக்கிறான் நம்புகின்றவர்களுக்கு எந்த ஒரு இமாம்கள்ட்ட எடுத்து காட்டட்டும். இவர் என்ன சொல்றாருன்னா, யாரு அல்லாஹ் அரிசின் மீது இல்லை நம்புறாரோ அவர் அத்வைதத்தை நம்புகின்ற ஒரு ஆள் தான். இப்படி எல்லாமே அல்லாஹ்னு சொல்ற ஒரு ஆளால மட்டும்தான் என்ன செய்ய முடியும், சொல்ல முடியுமே தவிர வேற யாராலும் சொல்ல முடியாது. அப்படி என்று சொல்லி என்ன செய்யறாரு, சொல்லி காட்டுகிறார். எனவே இது என்னது, அதாவது இபானால 3வது பாகம் 136ல பார்க்கலாம். இது போல நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே போனால் ஒரு 12 மணி வரைக்கும் சொல்லலாம். சரியா? அந்த அளவுக்கான செய்திகள் நிறைய இருக்கிறது. ஜஹ்மியா என்ற வழிகட்ட தவறான கொள்கையுடைய பிரதிபலிப்புடையதான் என்ன செய்யறாங்க, சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பண்புள்ள சகோதரர்களே, இது போதும். நான் சொன்ன விளக்கத்துல குர்ஆன்ல சுன்னால இவ்வளவு மார்க்க அறிஞர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இப்படித்தான் நம்பினார்கள் அப்படின்னு. இப்ப அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத் வந்தாலும் இவ்வளவு பேர் சொல்லிக்கிறாங்க. இத மக்கள்கிட்ட இப்படி நாங்க பிரச்சாரம் செய்யறதுல உதாரணமா அவங்க என்னென்ன விமர்சனம் வைக்கலாம். குர்ஆன் வசனத்துக்கு இவர் மொழிபெயர்த்தது தவறு அப்படின்னா வாங்க தர்ஜுமா, நீங்களே நாங்களே ஏற்றுக்கொள்ள தர்ஜுமா காட்டுங்க. ஒன்று, அதுல பொய்யாயிருவாங்க 100%. இரண்டாவது, மாற்று விளக்கம், இதுக்கு அப்படி விளங்க கூடாது அப்படி என்றால் நாங்க இவங்க எல்லாத்தையும் காட்டுவோம். இவங்க எல்லாம் இப்படித்தானே விளங்கினாங்க, நாங்க விளங்குறது பிள்ளை, எங்களுக்கு அரபு தெரியாது, அல்லது எங்களுக்கு ஒரு விளக்க குறைபாடு, அல்லது எங்களோட உள்ளத்துல நோய், அல்லது நாங்கள் வஹாபிகள், அல்லது ஏதோ ஒரு காரணமா நம்ம விளங்கினது பிள்ளைன்னா ஓடும். சரி, ஓகே. இவ்வளவு அறிஞர்கள் நம்ம பட்டியல் சொல்றோமே, இப்ப சொன்னது சொல்லாத எல்லாம் இவர்கள்லாம் அப்படி விளங்கினாங்க. அதுக்கு என்ன, அது சும்மா அப்படி சொல்லிக்கிறாங்க, ஒரு அடையாளத்துக்காக வேண்டி, ஒரு அடையாளத்துக்காக வேண்டி சொல்லிக்கிறாங்க. அன்றைக்கு பிரச்சனை இருக்கல, அதனால சொல்லி அன்றைக்குத்தான் பிரச்சனையே. இன்றைக்கு எவ்வளவு ஒரு பிரச்சனை உண்டாகல, அன்றைக்கு இருந்த பிரச்சனையுடைய நீட்சி தான் இது. அந்த பிரச்சனை நேரத்தில் அப்படி சொல்லி இருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கணுமா இல்லையா? அதுக்கெல்லாம் என்ன செஞ்சிடுறது, அதெல்லாம் இப்ப வேற என்ன விளக்கம் இதுக்கு சொல்லலாம்? இது சரி, இப்படியே வச்சுக்கங்களேன். உண்மையிலே மாற்று விளக்கம் தான் சரி என்றாலும் ஒரு நியாயமா ஒவ்வொரு விஷயங்களை கேட்கணுமே. இப்படி நம்புறவன நீ எப்படி ஃபிரௌன் கொள்கைன்னு சொல்லலாம்? அதுவும் அப்படி விளங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால அவங்க அப்படி நம்புறாங்க. இப்படித்தான் விளங்கணும்னு நாங்க சரி காண்றோம், அதனால இப்படி நம்புறோம் நீ சொன்ன அப்படி அக்கீதால வைக்க முடியாது. அப்படியா நீ சொல்லி இருக்கிற ஒரு நீதியான ஆளா இருந்தா, ஏன் தெரியுமா, அவ்வளவு குர்ஆன் வசனங்கள், அவ்வளவு ஹதீஸ்கள், அவ்வளவு அறிஞர்கள் இந்த நிலைப்பாட்டில் இருந்திருக்கிறாங்க. அப்போ விளங்குற ஒருத்தனுக்கு சான்ஸ் இருக்குதா இல்லையா? அந்த சான்ஸும் கொடுக்கல. ஃபிரௌனுடைய கொள்கையா இது, என்ன ஃபிரௌனுடைய கொள்கையா? எனவே அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகள், இது மிகவும் தெளிவான கொள்கை. இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். ஏன் இந்த பிரச்சனை? இது நான் அந்த ஹிஸ்டரியை ஃபுல்லா சொல்லணும், ஆனா அதை சொல்லாம இவங்களுக்குரிய சிக்கல் எங்கிருந்து வருது, இந்த பிரச்சனை எங்கிருந்து வருது, ஒரு 5-10 நிமிஷம் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும். இவர்கள் என்ன சிக்கல் என்று சொன்னால், குர்ஆன் இப்ப நாங்க என்ன புரிஞ்சுக்கணும், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் படைப்பாளர். உலகத்துல எதை நீங்க படிச்சு கொடுக்கிறதா இருந்தாலும் உதாரணம் சொல்லலாம், படைப்பாளனுக்கு உதாரணம் சொல்ல இயலாது. அவன் சொல்றதுதான் செய்தி, அவன் சொல்றதுதான் நாங்க நம்பணும். இதுதான் எங்களுடைய கொள்கை. ஆனா இவங்களுடைய கொள்கை எப்படி என்று சொன்னால், குர்ஆன் வசனம், ஹதீஸ், அது இதெல்லாம் ஒரு பக்கத்துல வச்சிருது. குர்ஆன் இங்க குர்ஆன் சொன்னாங்க முக்கியத்துவம் இல்லைன்னு உங்களுக்கு தான் நல்லாவே விளங்குது. இப்ப அக்கீதா விளங்குறதுல அவங்களுக்கு குர்ஆன் சொன்னால எந்த பங்கும் இல்லை. ஃபஹ்ருதீன் ராஸி அந்த வசனங்களா நினைச்சு மெயிர் சிலிச்சு போறாரு. இதெல்லாம் இவ்வளவு நிறைய இருக்குதுன்னு சொல்லி அவங்களுக்கு குர்ஆன் சில பங்கு இல்லை. முதல்ல அவங்களுடைய இது தக்தீமுல் அக்ல், அக்லை முன்வைக்கிறது. என்ன அவங்க முன்வைக்கிறதுன்னு சொன்னால், படைப்புக்கு வாரமாறு எந்த சப்ஜெக்டும் இறைவன் விஷயத்துல பேசக்கூடாது. இது அவங்களா உருவாக்கிக்கிறது. படைப்புக்கு வாரமாறு. உதாரணமா, இறைவன் அரசியல் இருக்கிறான், இடம் யாருக்கு தேவை? ஒவ்வொரு படைப்புக்கும் இடம் தேவை. இடத்தை படைச்சவன் யாரு? இறைவன். அவனுக்கு எப்படி ஒரு இடம் தேவைப்படும்? எனவே இறைவன் ஒரு இடத்தில் இல்லை. இறைவன் உங்களுக்கு பிரச்சனைக்கு காரணம் வழங்குது. அவங்களோட உள்ளத்துல என்ன வருதுன்னா, இறைவனுக்கு படைப்புல தேவை இருக்க கூடாது. ஒரு இடத்துல இருக்கிறான்னா அவன் ஒரு படைப்புல இருக்கிறான் அர்த்தம். அது எப்படி இறைவன் இருப்பான்? இந்த வஸ்வாச பொருள், இந்த வஸ்வாஸ் வந்தாலும் நாங்க டக்குன்னு எங்க போகணும்? குர்ஆன் அல்லாஹ் என்ன சொல்றான், ஹதீஸ்ல என்ன சொல்றான், அதை நம்ம ஏத்துக்கிட்டு போகணும். உடனே குர்ஆன் இவ்வளவு இருக்குதா, இவ்வளவு குர்ஆன் ஹதீஸ் மாற்று விளக்கம் கொடு, அந்த ஹதீஸ் அதை தூக்கி போடு, இதுதான் சரி. இப்படித்தான் அவங்களுடைய நிலைமை என்ன செய்யுது, போய்கின்றிருக்குது. அப்ப என்னன்னா, இறைவனுக்கு இடம் சொல்லக்கூடாது. இடம் சொன்னா இன்னொன்று சொல்ல வேண்டி வரும், திசை சொல்ல வேண்டி வரும்.
இடத்துல இருந்தா திசை சொல்ல வேண்டி வருமே. எனவே இறைவனுக்கு திசை கற்பிக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் என்ன செய்கிறது வருகிறது. எனவே இது ஒரு பிரச்சனை. அடுத்த இறைவன் ஒரு வரையறை சொல்ல வேண்டி வருது இறைவனுக்கு. இந்த சிந்தனையெல்லாம் ஒரு பெரிய சிக்கல் அப்படின்றதுக்கு தான் இதுல இருந்து ஓடுறாங்க, தஸ்பீல இருந்து ஓடுறாங்க. இப்ப இறைவன் இறங்கி வருகிறான் அப்படி என்ன அவங்க எப்படி எப்படி இறைவன் இறங்கி வந்தா, இப்ப நாங்க மேல்தட்டுல இருந்து கீழ்த்தட்டுக்கு வந்தா மேல்தட்டு காலி ஆயிருமே, இப்ப அரசுல இருந்து முதலாம் வாரத்துக்கு வந்து அரசு காலி ஆயிருமே யோசிக்கிறது. படைப்பு மாறி வந்துருது. எனவே இறங்கி வருதல் இல்ல, அது நெருக்கத்துக்கான ஆதாரம். சரியா இறங்கி போயிட்டான் பாண்டா என்ன நெருங்கிட்டான் அர்த்தம். அது அப்படி அப்படி சொல்லிடுறது. கோபப்படுகிறான் அப்படின்னா டக்குன்னு யோசிக்கிறது. கோபப்படுறவன் அடக்க முடியாதவன் வேலை, இறைவன் தான் எல்லாத்தையும் அடக்குவானே. சோ அது என்ன பிரச்சனை, என்ன கோபம் அல்லது தண்டனை. கருணை காட்டுகிறான், அது உள்ளம் கிறங்குறதானே கருணை என்றது. அது எப்படி இறைவனுக்கு ஏற்படும் அப்படின்னா இறைவன் கொடுக்கிறான் அப்படின்னு அர்த்தம். வணங்கிட்டா ரிசுக்கு கொடுக்கிறான் அர்த்தம். இப்படி ஒவ்வொன்றுக்கும் சொல்லி 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 ஒரு சில விளக்கங்களை மட்டும் சொல்லுவான். இறைவன் என்னது சக்தி உள்ளவன், மகத்தானவன், விளங்கிட்டா ஆற்றல் உள்ளவன், இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் என்ன செய்யறது ஏற்றுக்கொள்வது. அறிவாளி இதை மட்டும் ஏற்றுக்கொள்வது, மற்ற எதை என்ன செய்வதில்லை ஏற்றுக்கொள்வது இல்லை. இப்ப ஹதீஸ்கள்ல குர்ஆன்ல வரக்கூடிய விஷயங்களை நிராகரிக்கிறதுக்கான பிரதான காரணம் என்ன? அவங்க என்ன சொல்றாங்க, இதெல்லாம் சொன்னால் மனிதனை போல ஆகிருவாங்க, படைப்பை போல நம்ம சொல்ற மாதிரி ஆகிரும். நாங்க என்ன சொல்றோம்டா, இதுதான் நீங்க செய்யற முதல் பிழை. நீங்க செய்யற முதல் பிழை, உங்களோட சிந்தனையில படைப்பையும் இறைவனையும் ஒன்றா நீங்க நினைக்கிறீங்க. எப்படி நினைக்கிறீங்கன்னா, இறைவன் இறங்கி வருகிறான் என்ற உடனே உங்களுக்கு இறங்கி வர மனுஷன் ஞாபகம் வருது. யார் ஞாபகம் வரா? இறங்கி வர மனுஷன் ஞாபகம் வரா. மனுஷன் இறங்கி வந்தானா மேலுக்கு காலி ஆயிருது. இறைவன் இறங்கி வந்தாலும் அப்ப மேலுக்கு காலி ஆகும். இறைவன் இறங்கவே மாட்டான்னு சொல்லிருங்க. அப்படி இல்லை. நீ என்ன நினைக்கணும்டா, மேலுக்கு இருந்து கீழே இறங்கி வந்தா மேலுக்கு காலி ஆகிறது படைப்புக்குரிய விஷயம். இறைவன் இறங்கி வரண்டா அது எப்படி என்றே தெரியாதுன்னு சொல்லிருங்க. அதெல்லாம் எங்களுக்கு சொல்லி தரல. இறைவன் இறங்கி வருகிறான் ஹதீஸ் சொல்லுகிறது, அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம். படைப்பு மாறி அல்ல. எப்படி இறங்குறான்னு எங்களுக்கு தெரியாது. இமாம் மாலிக்ட்ட போய் கேட்கிறாங்க, இறைவன் அரசியல் ஆகினாண்டு வருது எப்படி புரிஞ்சு கொள்றது? அப்ப அவர் சொன்னாரு, அல் இஸ்திவா மஅலூமுன், இறைவன் அரசியல் ஆகினான் என்பது என்ன என்று எல்லாருக்கும் தெரியுது. அரசியல் இருக்கிறான் என்றது தெரிகிறது. அதே நேரம் வல் கைஃபு மஜ்ஹூலுன், எப்படி என்றது தெரியாது. எப்படி என்றது தெரியாது. வல் ஈமானு பிஹி வாஜிப், அதை நம்புவது கடமை. வஸ்ஸுஆலு அன்ஹு பிதா, அதை பத்தி துருவி துருவி கேட்கிறது பிதாத் என்றார். இறைவன் தன்னை பற்றி சொன்னதை அப்படியே ஏற்றுக்கொண்டுட்டு நாங்க என்ன செய்யணும், அதை இப்படி என்று சொல்ல மாட்டோம், இந்த முறை என்று நம்ம சொல்ல மாட்டோம், அதுக்கு மாற்று விளக்கம் கொடுக்க மாட்டோம், அதை யாரோட ஒப்பிட்டு பேச மாட்டோம், எதுவும் செய்ய மாட்டோம். அல்லாஹு தாலா தன்னை இறங்கி வருவதாக சொல்கிறான், நம்புகிறோம். வஜா ரப்புக், உங்கள் இறைவன் வருவான் என்று அல்லாஹு தாலா சொல்றான், நம்புகிறோம். அதே போல இறைவன் சிரிக்கிறான் என்ற செய்தி வருகிறது, இறைவன் சிரிக்கிறான் எப்படின்னு எங்களுக்கு தெரியாது, ஆனா நாங்க நம்புறோம் வசனத்தை. அதே போல என்ன, இறைவன் ஆச்சரியப்படுகிறான் அப்படியே நம்புறோம். இறைவன் எப்படி ஆச்சரியப்படுவான் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு அதை ஹதீஸ் இல்லாம ஆக்கி விடுறது, விளங்கிட்டா? அது இறைவனுக்கே ஒரு ஆச்சரியம், எங்களுக்கு என்ன தெரியாது. இறைவன் மகிழ்ச்சி அடைகிறான், அதே போல என்ன இறைவன் அரசின் மீது ஆகினான், இதெல்லாம் ஹதீஸ்லயே குர்ஆன்லயே வந்து நாங்களா சொல்லல. சரி, இதிலிருந்து ஓடினவங்க என்ன நடந்தது, இதிலிருந்து இந்த மாதிரியான ஒரு நிலைமை வருவதே அப்படின்னு சொல்லி ஓடி போய் எல்லாத்தையும் மாற்று விளக்கம் கொடுத்தவர்களுக்கு என்ன நடந்தது தெரியுமா? சரி, இப்ப அல்லாஹு தாலா அரசின் மீது இல்லை. இப்ப அல்லாஹ் எப்படி நம்புறது, எப்படி சொல்றது? இப்ப அல்லாஹு தாலா எங்க இருக்கிறான்னு ஒரு சப்ஜெக்ட் வரும், அப்படியெல்லாம் கேட்க கூடாது ஒரு வார்த்தை சொன்னாங்க. அது என்ன? அல்லாஹு தாலா உலகத்திற்கு உள்ளேயும் இல்லை, உலகத்திற்கு வெளியேயும் இல்லை, உலகத்தோடு இணைந்தும் இல்லை, பிரபஞ்சத்தோடு இணைந்தும் இல்லை. உலகம் பிரபஞ்சம், பிரபஞ்சத்திற்கு உள்ளேயும் இல்லை, பிரபஞ்சத்துக்கு வெளியேயும் இல்லை, பிரபஞ்சத்தோடு இணைந்தும் இல்லை, பிரபஞ்சத்தை விட்டு தூரமாகவும் இல்லை. இதுதான் அந்த இறைவனை நாங்கள் ஈமான் கொள்கிறோம் அப்படின்னாங்க. அந்த இறைவனை நாம் ஈமான் கொள்கிறோம். இப்ப நான் என்ன கேட்கிறேன்டா, ஒரு ஆளை இல்லை என்று இதை விட அழகா சொல்லலுமா? ஒருவரை இல்லை என்று இதை விட வாப்பா வீட்டில் இருக்கிறாரா, அப்படி வாப்பா அல்லாவோட ஒப்பிட்டன்னு சொல்லிடக்கூடாது, கேள்வியை வழங்கப்படுத்துற மொழியில, விளங்கிட்டா? வாப்பா வீட்டில் இருக்கிறாரா, வாப்பா வீட்டுக்குள்ளேயும் இல்லை, பின்னாலையும் இல்லை, முன்னாலையும் இல்லை, சைட்லையும் இல்லை, ரூம்லையும் இல்லை, எங்கேயும் இல்லை. அப்படின்னா என்ன, வாப்பா இருக்கிறான்னு வழங்குவோம். வாப்பா இருக்கிறார் போலைக்கு அப்படின்னா போவோம் நாங்க. வாப்பா இல்லைன்னு தான் வழங்குவோம். அல்ல இது கிட்டத்தட்ட 6-7 வருடங்களுக்கு முன்னால ஒரு விவாத ஒப்பந்தம் நடந்தது. கசாவத்தையில் அந்த விவாத ஒப்பந்தம் நடக்கிற அந்த இடத்துல வச்சு இறைவன் அல்லாஹ் அரிசின் மீது இருக்கிறான் அந்த நம்பிக்கை சம்பந்தமா பேசுற நேரத்தில் வெளியூர் சகோதரர், மாற்றுத்தரப்பு அஷரியா சகோதரர்களோடு வந்த ஒருவர், பிலிப்பைன்ல அவர் தஹசுஸ் நான் ஸ்பெஷல் முடிச்சுக்கிறார் சொல்லி ஒரு உட்கார்ந்து இருந்தார்.
உட்கார்ந்து இருக்கிற டைம்ல சரி நாங்க அல்லாஹ் அரிசின் மீது இருக்கிறான்னு நம்புகிறோம், பேசுவோம், நீங்க எப்படி நம்புறீங்கன்னு சொல்லுங்க. அவர் அரபையும் சொல்லி தமிழ்லே மொழிபெயர்த்து சொன்னாரு, அல்லாஹ் உலகத்திற்கு உள்ளேயும் இல்லை வெளியேயும் இல்லை, உலகத்தோடு இணைந்தும் இல்லை பிரிந்தும் இல்லை, இதான் எங்களோட நம்பிக்கை என்றார். நான் சொன்னேன் நீங்க யோசிச்சு சொல்லுங்க, அப்படியே சொன்னேன், யோசிச்சு சொல்லுங்க. இது இந்த சப்ஜெக்ட் வெளியே போச்சுன்னா இந்த ஊர்ல உள்ள யாரும் உங்களை ஏத்துக்கல மாட்டாங்க. இவர் அல்லாஹ் இல்லைன்னு சொல்றாருன்னு என்ன செய்வாங்க, விளங்குவாங்க. அப்படி ஒரு தவறான விஷயம். இது எங்கட கொள்கை என்ன அடிச்சு சொன்னாரு. இதுல விபரீதம் விளங்கின உடனே தான் பிரச்சனை எடுத்தாங்க. கெசட்டை தாங்கன்னு சொல்லி, கெசட்டை தாங்க. உண்மையான நேர்மையாக ஒரு கருத்தை வெளியே சொல்றவங்களா இருந்தா கெசட்டை நீங்க வச்சுக்க, இன்னொரு 10 கோப்பி நாங்க அடிச்சு தரணும் சொல்லணும், அப்படித்தானே சொல்லணும். கெசட்டை தாங்க ரிட்டர்ன் சொல்லி சண்டை பிடிக்க வச்சு கெசட்டை என்ன பிரச்சனையாக்கி வாங்கி அந்த கெசட்டை அழிச்சு விளங்கிட்டா. ஏன் அப்படி சொன்னீங்க, ஏன் அழிச்சிங்க? குர்ஆன் உள்ளத்தையும் ஹதீஸ் உள்ளத்தையும் சொல்லிட்டு போனா பிரச்சனை முடிஞ்சு. நீங்க சொன்னது மக்கள்கிட்ட போய் சேர்ந்ததுன்னு வைங்களே, பொதுமக்கள்கிட்ட சொல்லி வச்சுக்கிற எல்லா இடத்திலும் அல்லாஹ் இருக்கிறான், பொதுமக்கள் அப்படி சொல்லிட்டு போற பிரச்சனை இல்லை, அப்படி எல்லா இடத்திலும் அல்லாஹ் இருக்கிறான்னு சொல்லி வச்சு. ஆனா அவங்களோட நம்பிக்கை என்ன, இடமே சொல்லக்கூடாது. அல்லாஹு தஆலா உலகத்திற்கு உள்ளேயும் இல்லை பிரபஞ்சத்துக்கு வெளியேயும் இல்லை. சிம்பிளா கேட்கிறேன், பிரபஞ்சத்துக்கு வெளியே இல்லைன்னு எப்படி சொல்றது? பிரபஞ்சம் இறைவனது படைப்பு. நீங்களே யோசிங்க, பிரபஞ்சம் இறைவனது படைப்பு. படைப்பு ஒரு இடத்துல முடியுமா இல்லையா? படைப்பு ஒரு இடத்துல முடியுமா இல்லையா? முடிஞ்சது. முடிஞ்சதுக்கு அங்களால இறைவன் இருக்கணுமா இல்லையா? படைப்பே முடிஞ்சிச்சு, படைப்புக்கு வெளியே அதை எப்படி யோசிக்க தேவையில்ல. படைப்புக்கு வெளியே இறைவன் இருக்கணுமா இல்லையா? நீங்க தான் பிரபஞ்சத்துக்கு வெளியே இல்லைன்றீங்களே. பிரபஞ்சம் இறைவனது படைப்பு, பிரபஞ்சத்துக்கு உள்ள இல்ல, ஓகே, பிரபஞ்சம் இறைவனது படைப்பு. படைப்புக்கு வெளியே இல்லைன்னா மர இறைவன் இல்லைன்றதை இறைவன் எப்படி சொல்றது? உங்களுக்கு புரிஞ்சுதா? நல்லா யோசிச்சு பாருங்க. பிரபஞ்சத்துக்கு உள்ளேயும் இல்லை பிரபஞ்சத்துக்கு வெளியேயும் இல்லைண்டா பிரபஞ்சம் யார படைப்பு? இறைவனது படைப்பு. இந்த பிரபஞ்சம் இல்ல அண்ட சராசரம் இறைவன் படைப்பு. இந்த படைப்புக்குள்ள இறைவன் இல்லை, நியாயம், நாங்களா தான் நம்புறோம். இறைவனுக்கு இந்த படைப்பு தேவை இல்லை, விளங்கிட்டா? அரசியல் இருக்கிறான்னு குர்ஆன் சொல்லுது, அதனால ஏத்துக்கொண்டு போகிறோம், அது தேவையில்லை. ஆனால் இப்ப எங்கட கேள்வி என்னண்டா, பிரபஞ்சத்துக்கு வெளியேண்டா படைப்புக்கு வெளியே இறைவன், அங்கேயும் இல்லைன்ட்டாங்க. இது இறைவன் இல்லைன்னு தானே சொல்றாங்க. இப்படி நீங்க சொல்லிட்டீங்கடா எல்லாமே அல்லாஹ்ன்ற அத்வைதம் தானா வரும், எல்லாமே அல்லாஹ்ன்ற அத்வைதம் தானா வரும். இதைத்தான் சொன்னாங்க அத்வைதத்துக்கான அத்திவாரம். ஏன் நீங்க பிரபஞ்சத்துக்குள்ள இல்லைன்றீங்க, பிரபஞ்சத்துக்கு வெளியே இல்லைன்றீங்க, படைப்புக்கு வெளியே இல்லை. அப்ப மனுஷனுக்கு இல்லாத ரப்பையா வணங்கிட்டு இருக்கிறோம். தக்பீர் கட்டக்குள்ள ஒரு இது வரும், இறைவனை நினைச்சு, இறைவன் எங்கேயுமே இல்லை, பிரபஞ்சத்துக்கு உள்ளேயும் இல்லை வெளியேயும் இல்லை. எப்படி ஒரு ஈமானியத்து வரும், விளங்கிட்டா? எங்கேன்னு நினைக்கணும். ஒரு ஒரு மஜ்ஹூலான ஒரு மூடலான ஒரு பிம்பம் மாதிரி மனசுல இருக்கிற நேரத்தில் அவனுக்கு சுஜூது செய்யணும். அப்ப என்ன அந்த வேட்கை அடுத்த கட்டமா மாறும். எல்லாமே அல்லாஹ் தான், எல்லாமே என்ன, இறைவன் அவருடைய சக்தியை எல்லாவற்றிலும் பரத்தி அப்படி வச்சிருக்கிறான். அப்படி என்ன அடுத்த கட்டம் அதுதான். அடுத்த கட்டம் என்ன, அதுதான் போகும். அதனாலதான் ஹுலூலியா, விளங்கிட்டா? இறைவன் ஒன்றுல போய் சேர்றான் என்ற அந்த நம்பிக்கை வரும் என்றதுனாலதான் அவங்க சொல்றாங்க அல்லாஹ் அர்ஷின் மீது இருக்கிறான் என்றது தூய்மையான ஏகத்துவத்தை கொண்டு வந்து நிறுத்தும். இது ஒரு பிரச்சனையே இல்லை. எப்ப நம்புறவன் இறைவன் அர்ஷின் மீது இருக்கிறான்னு நம்பினா சிறுக்கு வராது, அதுல எல்லாமே அல்லாஹ்ன்ற சிந்தனை வராது, ஈமானியம் வளரும், ஒரு நம்பிக்கை வளரும், எல்லாம் வளரும். அவன் படைச்ச பிரபஞ்சத்துக்குள்ளே இல்ல, பிரபஞ்சத்துக்கு வெளியேயும் இல்லை. இறைவன் படைக்க முன்னால் இருந்தான், இறைவன் படைக்க முன்னால் இருந்தான், அந்த இடத்துல இருக்கிறமே. அப்படியெல்லாம் சொல்ல அந்த இடமெல்லாம் வரக்கூடாது. பிரபஞ்சத்துக்கு உள்ளே இல்லை பிரபஞ்சத்துக்கு வெளியே இல்லை என்றோம். சுப்ஹானல்லாஹ், இதை விட ஒரு சராஹத்தான ஒரு குஃப்ர் இருக்கும். அப்படித்தான் சொல்றாங்க. அல்லாஹ் அர்ஷின் மீது இருக்கிறத ஒரு குஃப்ரான கொள்கை என்று சொல்றவங்க இப்படித்தான் என்ன செய்றாங்க, சொல்றாங்க. எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த செய்தி அந்த மக்களுக்கு போய் சேரணும். அவங்க பகிரங்கமாக ஏற்றுக்கொள்ளாது விட்டாலும் பொதுமக்கள் வீட்டில் போட்டு இதை கேட்டாங்கன்னு சொன்னால் நம்ம இதுல மௌனமா இருக்கிற நல்லதெண்டாவது முடிவுக்கு வருவாங்க. அட்லீஸ்ட் என்ன செய்வாங்க, அந்த முடிவுக்காக வருவாங்க. இந்த மாதிரி ஒரு குஃப்ர்ல போய் விழுந்துடக்கூடாது. குர்ஆன்ல வந்தீங்கன்னு சொல்றாங்க, ஹதீஸ்ல வந்தீங்கன்னு சொல்றாங்க, மொழிபெயர்ப்பு இதான்றாங்க, நீங்க மொழிபெயர்த்த மொழிபெயர்ப்புல காட்டுறேன்னு சொல்றாங்க. இவ்வளவும் சொல்லி இத்தனை இமாம்கள் இத்தனை எல்லாரும் இந்த அகீதால தான் இருந்தேன்னு சொல்றாங்க. இந்த ஆக்கள் உலகத்துக்கு உள்ளே இல்லை வெளியே இல்லைன்ட்டாங்க. இதை விட என்ன இருக்கும் அப்படின்ற ஒரு அவர்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக இந்த செய்தி அந்த மக்களுக்கு போய் சேர வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இதுக்குரிய இன்னொரு வகையான பேச்சு இருக்கு. இதுக்கு அவர்கள் பேசக்கூடிய மொழியியல் சார்ந்த தத்துவ ரீதியான பேச்சுக்களுக்கு அது அவர்களோட உட்கார்ந்து பேச வேண்டிய விஷயம். அதுக்கு அவங்க விவாதத்துக்கு தான் என்ன செய்யணும், வரணும். அந்த விவாதத்துக்கு வந்தாங்கன்னு சொன்னால் அதான் கெசட் உடைச்சாச்சு, விளங்கிட்டா? அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு அவர்கள் வந்தார்கள் சொன்னால் இன்ஷா அல்லாஹ் அதை ரெக்கார்ட் பண்ணி தரணும். இந்த வார்த்தை இது உடைச்ச கெசட் ரெக்கார்ட் பண்ணி தரணும். எப்படி மறுபடி சொல்லணும், அல்லாஹ் தஆலா உலகத்திற்கு உள்ளேயும் இல்லை வெளியேயும் இல்லை
பிரபஞ்சத்தோடு இணைந்தும் இல்லை, பிரபஞ்சத்தோடு விலகியும் இல்லை. இந்த ரெக்கார்டிங் தாரோம், நீங்களும் சொல்லுங்க, நீங்களும் சொல்லுங்க, நீங்களும் சொல்லுங்க, நீங்களும் சொல்லுங்க. நாங்க அல்லாஹ் தஆலா அரிசின் மீது இருக்கான்னு எல்லாரும் சொல்றோம். தரட்டும், இன்ஷா அல்லாஹ் பாப்போம். தந்தா பெரிய விஷயம். இதைத்தான் நீங்க சொல்றீங்கன்னு சொல்லி விளங்கிட்டா. அஷ்அரியா கொள்கையில் உள்ளவர்கள் இதை பகிரங்கமாக சொல்ல தயாரா? அப்படி சொல்லி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். சேர்த்தால் தான் என்ன அவங்க சரியான கொள்கையில் இருக்கிறாங்கன்னு என்ன அர்த்தம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சரியான அக்கீதாவை குர்ஆனும் சுன்னாவில் இருந்து விளங்கி அதை நம்பி அதை நடைமுறைப்படுத்தி வாழுகின்ற மக்களாக எம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக. ஹதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.